spine erect. We'll chant the vibrant Om 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open the eyes. So, போன வாரம் வரைக்கும் நம்ம 127 சூத்திரங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அந்த 127வது சூத்திரங்கிறது வந்து நூத்தி 27வது சூத்திரம் வந்து 102வது தாரணா. அப்போ எல்லாமே ஆதிசங்கர சொல்றது எல்லாமே பூரணம். அதே கௌதம புத்தா சொன்னது எல்லாமே சூன்யம். அது ரொம்பவே ஒரு அழகான ஒரு வாசகம். ஒரு குடத்தை இட்டுக்கிட்டு தண்ணி இல்லாம காலியா இருந்தா அது காலின்னு சொல்லலாம், எம்டின்னு சொல்லலாம், இல்ல இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்பேஸ் சொல்லலாம். கட ஆகாசா. இதுதான் நம்ம போன வாரம் 127வது சூத்திரத்துல பார்த்தோம். எவ்ரிவேர், ஆல் பர்வேசிவ், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தன் அருள் வெளிக்குள் வெளிக்குள்ளே. பியூட்டிஃபுல். தாய்மானவர் படம் அவ்வளவு அழகா இருக்கு. தன் அருள் வெளிக்குள் வெளிக்குள்ளே. தன்னுடைய உணர்வால் படைக்கப்பட்ட இந்த அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட சண்ட சராச்சரங்களின் உள்ளும் வெளியும் எங்கும் இருக்கக்கூடிய தன்னை தாய்மானவர் வியந்து பாராட்டுறார். அங்கு எங்கு எனாதபடி எங்கும், சாதாரணமல்ல, பிரகாசமாய் ஆனந்தமாய் பூரணமாய் இருந்திருக்கக்கூடிய அந்த சக்தி. அதுதாங்க நம்ம உணர்றோம் இல்லையா? கொஞ்சம் நம்ம ஒரு அழகான தென்றல் காற்று வீசுறச்ச, ஒரு சின்ன ஒரு மழைத்துளி நம்ம மேல படுறச்ச, இல்லாட்டி ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிடுறச்ச, இல்ல ஒரு நல்ல பாட்டு கேட்கறச்ச நமக்குள்ள உள்ளாண்டு போடுறோமோ இல்லையோ, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு தானே மூடிக்கும். நீங்க மூடணும்னு அவசியமே கிடையாது. 3 ஸ்டேஜ் பிராணாயாம கூட கொஞ்சம் பிராக்டிஸ் ஆயிடுத்தோன்னே கண்ணு தானே முடியும். நான் தான் சொல்லுவேன், கண்ணை திறந்து வச்சு ஒழுங்கா கத்துக்கோங்க. அவன் 3 ஸ்டேஜ் டக்குன்னு கை வச்சு கண்ணு மூடிப்பான். முதல்ல கண்ணை திறந்து பொசிஷன் தெரிஞ்சுக்கோங்க. அது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய சக்தி, உள்ளாழ்ந்து போகக்கூடிய தன்மை. அதுதான் அப்ப நமக்குள்ள இந்த தெய்வத்தம் இருக்கு. அதை வெளியே கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த 80 லட்சம் யோனிகள்ல போய் 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 வெளியே 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 என்ன போகாரு, பழகெடுத்து நம்ம என்ன பண்ணணும், பழக்கத்தை கொஞ்சம் மாத்தி யோசி பண்ணோம்னா the jnana is very 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 near. Is the nearest of the near. இப்ப 128வது சூத்திரத்துக்கு போலாம். ரொம்ப அழகு. நித்யே நிராசையே शून्ये व्यापके कलना उज्जिते बाह्य आकाशे मन कृत्वा निराकाशम समाविशे. அப்போ ஒண்ணுமே அப்படி பரந்த வானவெளியை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, நீங்க பால்கனில நின்றுட்டு கண்ணை உங்க லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போங்க. அருண் நமக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி லெஃப்ட் சைட்ல இருந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க. ரைட் சைடு போங்க, அவரு மேல போங்க, கீழே போங்க. எங்க போனாலும் நீங்க அத வானவெளியை பார்க்க முடியும். இது நீங்க பீச்சுக்கு போல, இங்க தான் எனக்கு கீழே பார்த்தா அவளுக்கு டெரஸ் எல்லாம் தெரியும், மற்ற வீடுகள்லாம் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்ன்றப்ப அந்த வானவெளியானது எங்கும் பறந்து விரிந்திருக்கிறது. ஏன்னா உலகம் ஒரு குளோப், ஒரு பூகோளம், கோளம். அது கோளத்துக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஒரு டென்னிஸ் பந்துக்கு எது முடிவு எது ஆரம்பம் கிடையாது. அது போல இந்த
அண்ட வெளியில நம்ம பந்து போற நம்ம சுத்தரச்ச அது சுத்தி எங்க இருக்கக்கூடியது அண்ட வெளிதான். போல அந்த அண்ட வெளியில மனசை நீ பிக்ஸ் பண்ணின, அதுல குவிந்த மனத்தை உட்படுத்து, அதில் மனம் குவிந்து நீ கவனிப்பாயேயானால் உனக்குள் ஒரு தெளிவு தானாக வருகிறது. அது ரொம்ப சுகமா இருக்கு. அப்படி ப்ளூ ஸ்கையை பார்த்துட்டே இருங்க, அந்த மேல அப்படியே பஞ்சு மாதிரி வெள்ளை வெள்ளை மேகம் போயிட்டு இருக்கும், அது பார்த்துட்டே இருப்பீங்க. 2 காக்கா பறவை எல்லாம் பறக்கும். அப்போ ஆனந்தமா இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆனந்தத்துக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இட்ஸ் அ ஃபேக்ட். அப்புறம் அந்த பூரண பௌர்ணமி நிலவணிகை, அந்த வானத்தை பாருங்க, ஏதோ 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி பிரகாசமா இருக்கு. அதை பார்க்கறச்சு அவ்வளவு அழகா இருக்கு. அமாவாசை நீங்க அப்படி பாருங்க, பளிச்சு பளிச்சுன்னு தெரியாத நட்சத்திரங்கள்லாம் தெரியும். அடடா இத்தனை நாள் தெரியலையே, இது எங்க இருந்தது இத்தனை நாள். சோ நம்முடைய வாழ்க்கையே ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியகரமான ஒண்டர் ஒண்டர் ஒண்டர். இதுல தயவு செஞ்சு நீங்க, நான் நேற்று முதல்ல பார்த்துட்டு இருக்கேன், நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப்லயும் இருக்கு. அதுல போறீங்க என்ன, த எர்த் அப்படின்னு டேவிட் அட்டன்பரோ அவர் நிறைய சீரீஸை கொடுத்திருக்காரு. அவர் பிளானட் அது பாருங்க. ஒவ்வொன்றும் வந்து 40 நிமிஷம் 45 நிமிஷம் அப்படியே உங்களுக்குள்ள உள்ளாழ்ந்து போயிடு. இயற்கையில் எவ்வளவு ஆச்சரியங்களா அப்படின்ட்டு ரொம்ப அழகா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பளி பூச்சி அது என்ன ஆகுமா, அந்த ஆப்பிரிக்கன் ஜிம்பாப்வேல அவ்வளவு காடுகள் நிறைந்ததுல அது ஒரு நாளைக்கு 40 ஏக்கரா நிலம் உள்ள எல்லா மரங்கள் தலையும் தின்னுடுமா. அவர் சொல்றது ரொம்ப அழகா இருக்கும். 40 ஏக்கரா நிலத்துல இருக்கிற எல்லா மரங்கள்ல ஒரு இலை விடாம எல்லாம் கச்சக்க சாப்பிட்டுட்டு அது கூட்டு புழுவாயிடும். அதே மரத்துல தொங்குது. சொல்றாரு அது இயற்கை எண்ணெயின் ஒரு, எப்படி நம்ம உழவு பண்றச்ச கீழ்மண் மேல்மண்ணாக மேல்மண் கீழ்மண் நல்லா ஆழ விடுறோமோ இல்லையோ, இட் ஹெல்ப்ஸ். மதர் நேச்சர் ஹஸ் பர்பஸ்லி கிரியேட்டட். அப்போ காத்து வீசடிச்ச அந்த கூட்டுப்புழு நிலத்துல பொத்து விழுந்துடுது. அப்புறமா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா பச்சை துளிர் வருது. இது என்ன ஒரு விந்தை! ரியலி பார்த்தோம்னா பிரெத் டேக்கிங். அதெல்லாம் ஜெமன் அப்புறமா வந்து மாத்து பூச்சி அது பறந்து போறது. இயற்கை எண்ணெயின் ஆச்சரியங்களுக்கு நம்ம சொல்லவே முடியாது. அது போல நித்திய நிராசிரியே சூன்யே வியாபகே. அப்போ நித்திய எப்பவும் இருக்கக்கூடிய, நிராசிரியே எந்த சப்போர்ட்டும் கிடையாது. வானத்துக்கு என்ன சப்போர்ட்? மரத்துக்கு சொன்னா பூமி சப்போர்ட்னு சொல்லலாம். அப்போ வானத்துக்கு எது சப்போர்ட்? நிராசிரியே சூன்யே, அது ஒண்ணுமே கிடையாது. அந்த ப்ளூங்கிறது கூட இட்ஸ் a டிண்டால் எஃபெக்ட், ராமன் எஃபெக்ட் சொல்லுவாங்க. வியாபகே எல்லா இடத்துலயும் பூர்ணமா இருக்கு. கலனா மீன்ஸ் பியாண்ட் மெஷர். குருஜி ரொம்ப அழகா சொல்வார், எது வந்து உங்களால் அளக்கப்பட முடியாததோ அது நிரந்தரம். அன்பு அளக்கப்பட முடியாது, வானவெளி அளக்கப்பட முடியாது, கருணை அளக்கப்பட முடியாது, உண்மை அளக்கப்பட முடியாது. மத்த அதெல்லாம் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். சத்தியம், தவம், இதெல்லாம் அளக்கப்பட முடியாது. அது உள் உணர்வாற்ற. அதுதான் கலனா, பியாண்ட் கால்குலேஷன். உஜ்ஜிதே, அதற்குள்ள மனத்தை செலுத்துவாயானால் பாஹ்ய ஆகேஷ மனக்கிருத்வா, வெளியே போய் 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 நைங்கிற மனசு தானா உள்ள போகும். நிராகாசம். அப்போ அதுவும் வந்து அந்த ஆகாசத்தை போல இட் வில் ரீச் எ தாட்லெஸ் ஸ்டேட். சமா விசேஷத். இது வந்து மனசுல சமா விசேஷம், இது ஒரு விசேஷமான உனக்குள் இருக்கக்கூடிய சமநிலை உணர்வாய், அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு 120. அது நம்ம எல்லாருமே இப்ப பாக்குறது எல்லாமே நம்ம ஒரு நேரமாவது நம்ம உணர்ந்திருக்கோம். ஆனா அதுல இருக்கிறது நம்ம டைம் இல்லை. அதுக்குள்ள அம்மான்னு கூப்பிடுவாங்க, இல்லாட்டி காலிங் மேல அடிக்கும், தண்ணி வந்திருக்குமா அம்மா, பால் காரம்பாங்க, இல்லாட்டி வீட்டுல இருக்க எதனா டிமாண்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி வாங்க வெளியே ஆடாடா எவ்வளவு ஜோரா இருக்குன்னு அப்பதான் நம்ம உள்ள போவோம், ஆரம்பிப்போம். அதுக்குள்ள யாரும் கோயின்னு ஒண்ணு வருமா, நம்ம அது வந்து தவிர்க்க முடியாது. ஆனா ஒரு வயசுல ஒரு உங்களுக்குன்னு ஒரு பருவம் வர்றச்சே, ஒரு காலம் வர்றச்சே, அதுக்குள்ள உள்ளாழ்ந்து போயிட்டீங்கன்னா பெஸ்ட். த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் எனிபடி அண்ட் எவரிபடி இஸ் ஒன்னா ஒரு கோவில், இல்லையா பீச். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போயிடும். போயிட்டு அங்க சாமி மணி அடிக்கிறது தீபாவளி எல்லாம் பார்க்காதீங்க.
வெளிய பிராகாரத்துல உட்கார்ந்து வான வெளிய பாருங்க. அப்ப இந்த 126 சூத்திரத்துல அந்த வியாபகே அது அப்படியே உணர்வீங்க. எங்கேயோ தூரக்கு ஒரு கோவில் மணி ஓசை கேட்கும், எங்கேயோ இந்த சாம்பிராணி வாசனை கற்பூர வாசனையா வரும். அப்புறமா சில பேர் பூலாம் எடுத்துட்டு போவாங்க சாமி சாத்துறதுக்கு, அந்த வாசனை வரும். ஐம்புலன்களும் அவற்றுள் ஒன்றி வியாபகத்தில் கலந்திருக்கும். இது நான் உணர்ந்தவன் அறிந்தவன். அந்த சுகத்துக்கு இணையது எதுவுமே கிடையாது. ஒரு நான் திருச்சியில திருவானை கோவில் ரொம்ப இஷ்டம். அப்பெல்லாம் வேலை பண்ண திருவானைக்காவில் போய் வெளிய பிராகாரத்துல உட்கார்ந்து பார்த்து அப்படியே மதில் சுவர்கள் ஒண்ணுமே தெரியாது, பரந்த வெளி அப்படியே பார்த்துட்டு இருந்தப்ப அங்க ஒரு கிளி அந்த பட்டு போன தென்னை மரத்துல கூடலாம் கட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு ஒருத்தர் வந்தார். என்ன ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க, சாமி கும்பிடாம வெட்டியா பொழுது போக்கிட்டு இருக்கியே அப்படின்னு நான் சொன்னார். நான் வெட்டியா பொழுது பார்க்கறது அவருடைய எண்ணம், நான் வெட்ட வெளியில் ஒன்றி கலந்திருந்தேன் என்பது எனது அனுபவம். அப்போ ஒரு கிளியினுடைய ரெக்கை அப்படி மிதந்து வந்து என் பாதத்தண்டை விழுந்தது. இதெல்லாம் அனுபவங்கள். இறைவன் அது இது என்ன தெரியாது, ஏதோ ஒரு சக்தி. அந்த ரெக்கை எடுத்து பாக்குற இறைவா, இதில் ஒரு மயிர் துளியாவது ஒரு மயிர் கீற்றையாவது என்னால் உருவாக்க முடியுமா? அதுல பச்சை இருக்கு, வெள்ளை இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, கருப்பு இருக்கு. அதெல்லாம் கிளியில எங்க சொருகி வச்சா அந்த கிளி ஜம்முன்னு அழகா இருக்கு? யோசிச்சு பாருங்க. அந்த மயில் தோகை விரிக்கிறச்சு அத்தனை வண்ணங்கள் தெரியுது. அது மயில் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் டிசைன். அதே மாதிரி புறா பறக்கிறச்சே அது தோகை எல்லாம் கடைசி வால் மட்டும் பாருங்க, அழகழகா டிசைனா இருக்கும். அது கழுத்து இப்படி இப்படி திருப்பி பச்சை வெள்ளை சேப்பு எல்லாம் மின்னும். யாருங்க இதெல்லாம் உருவாக்குறது? எந்த உள்ளுணர்வு தன்னைத்தான் இவ்வளவு அழகாக படைத்துக் கொண்டது? அவ்வளவு அழகாக படைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் அனைவரையும் கவர வைத்த மாய சூழலில் மயக்க வைக்கிறது. கடைசியில் இதெல்லாம் நீ அல்லடா, நீ உனக்குள் இருக்கிற என்று உணர வைத்தது. உன்னை உணர்வுக்கு உன்குள் இழுத்து செல்வது. ஆடவும் ஆடச் செய்து பிறகு இந்த ஆடல் நீ அல்ல என்று உனக்குள் உணரச் செய்வது. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, இல்லையா? அது உண்மை. உண்மை இதெல்லாம் அனுபவிக்கணும். அனுபவித்து இது நான் அல்ல, இவற்றின் உள்ளீடாக உயிராக இருப்பவன் நான் என்பதை உணர்வதை தான் ஞானம். ஆக நாடகத்தை நடிக்கவும் செய்யணும். இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகன் நான் அல்ல என்பதை உணர்ந்து நான் இயக்குனர் என்பதையும் இயக்குனராக நான் இருப்பதையும் நான் உணர்கிறேன். அதுதான் ரொம்ப அழகா இருக்கும். பாஹ்ய ஆகாஷே மனக்கிருத்வா நிராகாசம் சமாவிசேஷ். ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. அப்புறமா 129வது போறோம். 129 என்ன எவ்வளவு அழகா இருப்பாங்க, எவ்வளவு அழகா இருப்பாங்க. இது எல்லாருமே உணர ஒரு டைம். அதனால ரசிக்கணும். இந்த ரசனை அந்த இறைவனுடைய வெளிப்பாடு என்பதை உணர்ந்து அந்த இறைவனின் ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன். அந்த இறைவன் நான் படைக்கப்பட்டதல்ல, படைக்கும் ஆற்றலை கொண்டவன் என்பதை உணர்வதுதான் இந்த இயற்கையினுடைய அற்புதமான திட்டம். 129 சூத்திரம். யத்ர யத்ர மனோயாதி தத்தேன ஏவ தத்க்ஷணம் பரித்யஜ்யா அனவஸ்தித்யா நிஸ்தரங்க ததோபவே. ரொம்ப ரொம்ப அழகு. அப்போ என்ன சொல்ற? எத்திர எத்திர மனோயாதி, உன் மனம் முதலான அந்த கரணங்கள். என்னது அந்த கரணங்கள்? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். எப்ப எல்லாம் வெளிப்போதோ தேன, அப்போ ஏவ தக்ஷணம், அந்த க்ஷணம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நமக்கு ஒரு அழகான பறவை மரத்து மேல உட்கார்ந்து இருக்கு, அதை பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றார்? முன்ன நான் தான் எல்லாமே சொன்னவர். இந்த சூத்திரத்துல அந்த பறவையை பார்த்த உடனே கப்புன்னு மனசு உள்ள எடுத்து அந்த பறவையை பார்க்காது. என்ன ஷார்ட் ட்ரீட்மெண்ட் சார் விஞ்ஞான பைரவா? என்ன ஷார்ட் ட்ரீட்மெண்ட்? தக்ஷணம் பரித்யஜ்யா. அப்போ அந்த பறவையை பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணி கண்ணை மூடிக்கும். உனக்குள்ள அவஸ்தை இல்லாம இருக்கிறியான்னு உணர்ந்துப்பார். பரித்யஜ்யா, வித்தவுட் சப்போர்ட். அனவஸ்தித்யா நிஸ்தரங்க, உனக்குள் மன அலைகள், மன தவிப்பு எழாமல் இருக்கிறதா என்று உன்னை நீயே கேட்டுக்கொள். எப்பொழுது மனத்தவிப்பு இல்லையோ அப்பொழுது நீ பைரவ நிலையில் இருக்கிற என்பதை உணர்ந்து கொள். சரி, என்ன அழகான சூத்திரம். இது முன்ன அழகான சூத்திரம் சொன்னாரு. எல்லாமே நான் தாண்டா, எல்லாமே நீ அனுபவிக்கணும், அனுபவிக்காம இருக்கணும் சொன்னார். இப்போ என்ன சொல்றார்? வித்ட்ரா, வில்ஃபுல்லி வித்ட்ரா.
அதுதான் ரொம்ப அழகா ஒரு ஜென் மாஸ்டர் சொல்வார். ஒரு ஒரு தட்டு நிறைய இருக்கக்கூடிய முந்திரி பருப்புகளில் அது எவ்வளவுங்க பொன் வறுவலாக வறுத்து அளவான எண்ணெய் ஊற்றி அளவான நெய்யில் வறுத்து அழகாக பொன் நிறமாக இருக்கக்கூடிய முந்திரி பருப்புகள் நிறைந்த ஒரு தட்டில் ஒரே ஒரு முந்திரி பருப்பை மட்டும் வாயில் வைத்துக் கொண்டு கண்ணை மூடிக்கொள், அதுதான் செந்தன்மார். அந்த ஒரு முந்திரி பருப்பு சாப்பிட்ட கவனம் இருக்குமா மனசு? யாரும் நம்ம முன்னாடி அப்படியே மொத்த தட்டி வைக்க, சார் சாப்பிடுங்க, உங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ணி வந்துருங்க. பருண் மைசூர் பண்ணாரு, முறுக்கு கொண்டு வருவார், கலர் கலரா இருக்கும் முறுக்கு. அப்பா அப்படிதான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 5-6 முறுக்கு சாப்பிட விட மாட்டேன். ஆனா தட்டு நிறைய பொன்முறையில் அர்த்த முந்திரி பருப்பு உனக்காக கொடுத்துருக்காங்க. ஜென் சொல்றாரு, ஒரே ஒரு முந்திரி பருப்பு வாயில போட்டு அதோட நிறுத்திக்கும். உன் மனசு இன்னொரு முந்திரி பருப்பு அலைப்பாயாம இருக்கான்னு பார்த்து, அப்பொழுதுதான் நீ ஜென் தத்துவம். அதுதான் இங்க சொல்ற, எத்திர மனோயாதி தத்தேன ஏவ தத் க்ஷணம், அந்த கணத்துல பரித்யஜ்யா எல்லாத்தையும் விட்டுட்டு அனவஸ்தித்யா, அது எதையுமே நிறுத்திக்காம நிஸ்தரங்க உன் மனசு அலப்பாயாம இருக்கோ பவே, அப்பொழுது உனக்குள் விடுதலை கிடைத்து விட்டதாக நீ முடிவு செய்து ததோ பவே, அப்போ நீ உனக்குள்ள முழுமை அடைந்து விட்டாய் என்பதை உணர்ந்து கொள். இது நம்ம எப்போ உணர முடியும்? இது எப்பவுமே திரும்ப திரும்ப சொல்றதுதான், அன்கண்டிஷனல் லவ் அண்ட் பீயிங் நான் ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தரை பத்தி நான் தவிப்பு இல்லாம இருக்கணும்னு அவரை முழுமையான ஏத்துக்கணும், அவர் முழுமையான அன்பு செலுத்தணும். கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு சொல்லுது. அப்போ அடுத்தது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியாது. எங்க வீட்லயே தினம் எவ்வளவு நடந்தது, பாலு கூட நடந்தது, எங்க கூட நடந்தது. அப்போ பேராமீட்டர் வச்சு பாக்குறோம். நான் ஜட்ஜ்மெண்டல் சார் ரொம்ப கஷ்டம் சார், இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ எவ்வளவுதான் அப்படியே நானு கடவுள் கும்பிடுறேன், சாமி கும்பிடுறேன் குத்துறான்னு வச்சுக்கோங்க, நான் சாமி கும்பிடுறேன் நீ குத்தியா இருப்போம் கிடையாது. ஆனா அது நம்ம அதை ஃபாலோ பண்ண நமக்கான சூழ்நிலைகள் மாறுது. இதை அனுபவத்தால் உணர்ந்தோம்னா நீங்க எவ்வளவு கூட அன்கண்டிஷனலா பார்த்து போயிட்டு நான் பீயிங் நான் ஜட்ஜ்மெண்டல் பார்த்து போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலை சுற்றுப்புறம் தானாக மாறுகிறது. இதை அனுபவத்தால் உணர்ந்தவன் தான். அப்போ ஏதோ ஒண்ணு வரும், அங்க போயிடும். அது போல நீ தாண்டா அதுங்கிற ஒரு அற்புதமான நிலை நமக்கு தானாக வாய்க்கும். அதனால அவர் போக்கஸ் நீட் டு பி ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ். முக்கியமா கொடுக்கிறது நம்முடைய பிராணாயாம தான் ரொம்ப அழகுல இருந்து என்ன சொல்வார் உபதேச சாரத்துல ரமண மகரிஷி, வழி உள் அடக்க வலைபடு புட்போல் உளம்பொடுங்கும் உந்தி பர ஒடுக்க உபாயம் இதுவே உந்தி பர. உந்தி பரங்கிறது ஒரு சொற்றொடர், மாணிக்க வாசகர் காலத்துல இருந்து இது ரொம்ப அழகா இருக்கும். உந்தின்னா உந்துதல் என்ன, எஃபர்ட், இனிஷியேட்டிவ். பறன்னா பறக்கிறது. இப்ப எப்படி ஸ்விம்மிங்ல அந்த ஸ்பிரிங் போர்டும்பாங்க, மேல போயிட்டு அங்கிருந்து அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி குதிக்கிறது, அதுதான் எக்ஸாக்ட்லி உந்தி பற. அங்க கீழே விடணும், இங்க மேல பறக்கணும். உந்தி பறனா லீப் அண்ட் ஃபிளை. என்ன அழகான தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் பாருங்க. நீ நிலத்திலேயே இருக்காத, லீப், குதி. ரொம்ப அழகா சொல்வார் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி லாஸ்ட் ஸ்டெப். அது ரொம்ப தைரியம் வேணும். ஒரு இடத்தை விட்டு குதிச்சுட்டேன், மறுபடியும் அடுத்து வரமாட்டேன், அந்த இடத்தை பார்த்து ஏங்காத. புரியுதுங்களா? யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி லாஸ்ட் ஸ்டெப். இப்ப மலை உச்சியில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்க, பள்ளத்தாக்க வச்சுக்கிட்டு பள்ளத்தாக்கில் குதிக்கிறச்ச அந்த அனுபவத்தோட போங்க. நான் மலை உச்சியில் இருந்தப்ப நல்லா இருந்தேன்னு நினைக்காதீங்க. நினைச்சா அவஸ்தை வரும். ஆஹா, இந்த பள்ளத்தாக்கில் என்ன இருக்கு பார்க்கலாம் சேலஞ்சா எடுத்துக்கிறச்ச உங்களுடைய கோணமே மாறுபடும். அது போல வழி உள் அடக்க, உன் மூச்சு காற்றை உனக்குள் எவ்வளவுக்கு அவ்வளவு ரெகுலேட் நீ முன் வசப்படுத்துகிறாயோ, வலைபடு புட்போல், வலையில் இருக்கக்கூடிய ஒரு பறவை போல. அந்த பறவை எங்க அடிச்சுக்குமே ஒழிய எங்கேயும் போக, அந்த வலைக்குள்ள இருக்கும். அது போல உன் உளம் ஒடுங்கும் உந்தி பற. மனசை ஃபைட் பண்ணவே பண்ணாத, பிராணாயாம பண்ணு, மனசு தானா வருதுன்ட்டு நான் சொல்லல, ரமண மகரிஷி உபதேச சாரத்தை சொல்றார். அடுத்தது எடுத்துக்க பாருங்க, உளம் ஒடுக்க உபாயம் இதுவே உந்தி பற.
உன் மனசை உன்னுடைய வசப்படுத்துறதுக்கு பிராணாயாமம் மட்டும் தான் முடியும். அதனால் மட்டும் தான முடியும். அப்ப நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம். எப்படி தினசரி நம்ம டிஃபன் சாப்பிடுற மாதிரி, மத்தியானம் சாப்பிடுற மாதிரி கிரியா நம்மள எவ்வளவு அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஷார்ட் கிரியா பண்ணாலே போதும், மனம் தானாக ஒடுங்கும். மனம் ஒடுக்க உபாயம் இதுவே உந்தி பரட்டு. ரொம்ப அழகா நம்ம ரமண மகரிஷி சொல்ற அந்த அற்புதமான ஒரு கைடன்ஸ் நமக்கு. அது போல அவரு சொல்ற மனச ஒரு போற பட்டக்குன்னு பிடிச்சி நிறுத்து போறேன்னா அப்படின்ட்டு. எத்தனை முந்திரி பருப்பு அப்ப மனசு தானே ஆடடா, ஆமா நிஜம் தானே மனசு ஃப்ரெண்டா தவிப்பாங்க. So don't fight with the mind, befriend the mind. That's a greatness. ஒரு முந்திரி பருப்பு வாயில போட்டீங்க ஜென் சொன்ன மாதிரி, அடுத்த முந்திரி பருப்பு மனசு தவிக்கும், நிச்சயமா தவிக்கும். அப்ப அந்த மனசு சொல்லணும், எத்தனை சாப்பிட்டுருப்போம், எத்தனை பிள்ளைங்க இங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டுமே. அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரு சின்ன ஷிஃப்ட் வந்தது என்ன, அதே மனசு அடடா நிஜம் தானே, மத்த எல்லாரும் சாப்பிடணும், இது எத்தனை சாப்பிட்டு போ, நல்லா இருக்கு, ஜோரா இருக்கு. ஆசீர்வதிக்கக்கூடிய தவிப்பு நிலை விட்டு ஆனந்த நிலைக்கு நமது மனமே நம்மை கொண்டு செல்லும். அதனால்தான் நம்ம மனசுதான் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நண்பன். நம் மனதை நாம் எதிரியாக நினைக்க கூடாது, நம் நண்பனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட் யுவர் மைண்ட் அண்ட் வாட்ச் ஹிம் ஃப்ரம் பிஹைண்ட். மனசை எதிர்கொள்ள முடியாது, அதை நண்பனாக ஆக்கிக்கும். அதுதான் முக்கியம். சோ இப்ப அடுத்த 130வது இதுல பயா சர்வம் ரவயதி சர்வதோ வியாபகோ அகிலே இது பைரவ சப்தஸ்ய சந்தத உச்சாரணாத் சிவஹ. இங்கதான் பைரவருடைய ஒரு நடனத்தை நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப 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 அழகா, டேய் நீ பைரவான் சொன்னாலேயே அங்க எந்த கெட்டதுமே இல்லாம போயிடும்ட்டு பைரவர் டிக்ளேர் பண்றார். இது ஒரு அற்புதமான சூத்திரம். நம்முடைய விஜயன பைரவாவுக்கு இது முத்தாய்ப்பு. இட்ஸ் அ கிரவுனிங் க்ளோரி தி சூத்திரம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் என்ன சொல்றார், பயா சர்வம் ரவயதி சர்வதோ. ரவயத்தின டெரர், பயானா பயம், சர்வம் வியாபகோ அகிலே. பயமாவது ஒன்னாவது, சர்வ வியாபகம் அகிலே. நான் தான்டா இந்த அகில கோடி பிரம்ம அண்ட சராச்சரத்துக்கு நான் தான் தலைவன். இது பைரவ சப்தஸ்ய, பைரவா என்ற ஒரு சப்தத்தை நீ உச்சாரணம் பண்ணு. சந்தத உச்சாரணா, எப்பொழுதும் பேரை சொல்லிக்கிட்டே சிவ, நீ சிவமாக மாறிவிடுவாய். இது என்னுடைய பிராமிஸ் சொல்றார். இதுதான் விஞ்ஞான பைரவருடைய முத்தாய்ப்பு. அதுக்கு ரொம்ப நல்ல அழகான ஒரு விளக்கம். எப்படின்னு இதுக்கு முன்ன நான் சொன்னேன் இல்லையா, பிராணாயாம சொன்னது முன்ன சூத்திரம் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அது டக்குன்னு பதஞ்சலிக்கு போறீங்கன்னா திருப்பி இதுதான் சத்து தீர்க்க காலே நைரந்தரிய சத்கார சேவிதா திருட்ட பூமி. அவர் அடிச்சு சொல்றார். இது எத்தனை கிளாஸ்ல போனாலும் மறக்காது. சத்து தீர்க்க காலே, ஏய் ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டேன் சிவா ஆயிட்டுன்னு யோசிக்காத. சத்து தீர்க்க காலே செஞ்சுக்கிட்டே இரு. எப்போ நைரம் தெரிய முடிவில்லாம பண்ணிட்டே இரு. எப்படி சத்கார வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சின்சியாரிட்டி, கடனேன்னு பண்ணாத. அந்த நிலை சேவிதா அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா திருட்ட பூமி, அப்பொழுது யோகத்தில் நீ நிலை கொள்வாய் இல்லையா. ஆக அதுதான் நம்முடைய வள்ளலார் சொல்ற அருட்பிரகாஷ், இன்றைக்கே வருமோ அல்லது நாளைக்கே வருமோ அறியேன் எம்கோவே துன்றுமன வெம்மாயை வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். அவர் சொல்றதா சுகமா இருக்கு, சும்மா இருக்கும் சுகமாட்டார். அப்போ இன்றைக்கே வருமோ நாளைக்கு ஒண்ணு எதிர்பார்க்காத, நீ பாட்டு யோகம் பண்ணிட்டே போ. என்றைக்கு ஒரு நாள் நிச்சயம் அது உனக்கு வாய்க்கும் பெரியவர்கள் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது பதஞ்சலி பண்ணியிருக்காரு. அதனால நிச்சயம் நாம விடாம கிரியா பண்ணிட்டே இருந்து பிராணாயாமம் பண்ணிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக பைரவா ஸ்டேட். அதுதான் சொல்றது பைரவ உச்சாரணாத். அந்த பைரவ உச்சாரணத்துக்கு தான் ரொம்ப அழகா, அதுல அழகா மறுபடியும் ரிகால் பரணா. பரணா என்றால் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். ரா ரவணா, withdrawal of the universe. வா வாமனா,
ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஆக உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடை ஆர் அவர் தலைவர் அந்தவர்க்கே சரண் யாங்களே. ரொம்ப அழகா. அதுதான் பைரவா என்ற வார்த்தையினுடைய பொருள். பா என்றால் பரணா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ். ரா என்றால் ரவணா, வித்ட்ராவல் ஆஃப் தி யூனிவர்ஸ். வா என்றால் வாமனா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ். இந்த முத்தொழில் புரியும் தானே ஆட்டோமேட்டிக்கா நந்த. அது எப்படி சொல்றார்? உச்சாரணார். சும்மா சிவ சிவ சிவன் வாய் மட்டும் பிரயோஜனம் கிடையாது. அந்த உச்சாரணாத்தங்கிறது உன்னுடைய உள் உணர்வில் இருந்து வர வேண்டும். அப்பொழுது வந்தால் நான் உன்னுடன் இருக்கிறேன். இது இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் வேற எங்கேயா பார்க்க முடியாது. அந்த அந்த ஒரு கம்பீரமான ஒரு விஸ்வரூபம் எடுத்துட்டு கிருஷ்ண பரமாத்மா என்னையே நீ சரணடைவாயாக, என்ன இருந்தால் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்ட்டு அர்ஜுனுக்கு சொன்ன மாதிரி இங்க சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு நீ பைரவான்னு சொல்லு, இந்த உலகத்தையே நான் தான் படைச்சேன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ என்னுள் ஒரு பாதி, எனக்குள்ள நீ இருக்கிறாய், மற்றவரை நான் பாத்துக்கிறேன், ஆனால் உணர்ந்து சொல்லணும். பைரவா சிவா ஓம் நம சிவாய சிவாயா என்பதை உணர்ந்து சொல்வாயாக அப்படின்ட்டு சொல்ல. இது ரொம்ப அழகு. பயா சர்வம் ரவயதி. டெரர். ரவயத்தினா டெரர், பயோனா பயம். சர்வம் வியாபகோ அகிலே. எல்லா உணர்வுகளையும் படைத்தவன் நான். எதை பார்த்து பயப்படுகிறாய்? எதை பார்த்து நீ விதிரிக்கிறாய்? இதி பைரவ சப்தஸ்ய. நீ பைரவன் சொன்ன போதும். சந்தத உச்சாரணார் சிவஹ. நீ உச்சாரணம் பண்ணிட்டே இருந்தீன்னு நீ தான்டா சிவம் இல்லையா? யார் யார் சிவம்? நீ நான் சிவம் இல்லையா? வாழ்வே தவம் அன்பே சிவம். ரொம்ப அழகாக பாட்டு இல்லையா? யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம் அன்பே சிவம். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அன்பின் பாதை எதுவோ அதன் முடிந்துவிடும். அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம். யார் யார் சிவம், நீ நான் சிவம். இந்த சூத்திரத்துக்கு அற்புதமான பாடல். அதுதான் உணர்வு. நம சிவாயன் உணர்ந்து சொல்லுங்க. நிச்சயமாக சூழ்நிலைகள் மாறும். எந்த வந்தாலும் சரி, ஹோல்ட் ஆன் டு தி அன்கண்டிஷனல் லவ் அண்ட் நெவர் பி ஜட்ஜ்மென்ட் இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த சிவநிலை அடைவது என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. 131வது 131 போனோம்னு 106வது வந்துட்டு அகம் மம இதம் இத்தியாதி பிரபத்தி பிரசங்கத நிராதாரே மனோயாதி தத் தியான பிரேரணா சமி. அகம் மம, இது என்னோடது, எனக்கு, அப்படி இப்படின்னு சொல்ற. இத்தியாதி, அது போல ஐ மீ மை மைண்ட். பிரபத்தி பிரசங்கத, நீ எஸ்டாப்ளிஷ் பண்ற, இது என் வீடு, இது என்னோட மனைவி, இது என் ஃப்ரெண்டு, இது என்னோட பேனா அப்படின்னு பிரசங்கத அதோட சொல்றியா? எல்லாருக்கும் டமாரட்சின்னு வேற தெரியுது, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். மனோ நிராதாரே, ஏய் அந்த கரணம் இல்லாம போச்சுன்னா வீடாவது மனைவியாவது பேனாவது பென்சிலாவது மனஸ் புத்தி சித்தம் ஆக இந்த 4 மட்டும் இல்லா காட்டி நீ எங்கடா எங்க இருக்கிற சொல் ஒண்ணுமே தெரியாது ஆன்னு இருக்கும். அதுதான் சிவபெருமான் சொல்ற, இதுக்குள்ள இருக்கிறது நான் தான். நீ மனசு சொல்றியே அதுவும் நான் தான், நீ புத்தின்னு சொல்றதும் நான் தான், நீ சித்தம் சொல்றது நான் தான், நீ அகங்காரம் சொல்றதே நான் தான். ஏனென்றால் அவை எல்லாம் என்னிலிருந்து வெளிப்பட்டன. இதை மட்டும் நீ உணர்ந்துட்டா உனக்கு நிச்சயமா தட் ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி வந்துடும். நானுங்கிறது வேற இல்லை, அந்த சிவபெருமானுடைய வெளிப்பாடு தான் நான். அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து எடுத்தோன்ன இந்த நான் யான் நெகிரி எகிரி குதிக்காது. சரியா? அது அகம் மம எல்லாம் பாரு, இதம் இத்தியாதி, இது எல்லாம் இது பாருங்க சார்,
இதான் சார் என் கோட்டை, இதுதான் சார் வயக்க 400 கோடி நிலம் சார், 4 வேலி நிலம் எல்லாம் சொல்லிக்கிறான். பிரபத்தி சொல்ற அதை பாருங்க, தூரம் தெரியுது பாருங்க சார், அந்த பலாமரம் அங்கிருந்து இந்த கோடியில் தென்னை மரம் இருக்கு பாருங்க, எல்லாம் நம்ம தான். அப்ப சரிக்கு மொத்தம் கீழே விழறான், வீழ்ந்தோம்னா பின்மண்டல் அடிப்படுது, கோமாவுக்கு போயிடுறான். பலாமரமாவது மாமரமாவது 4 வேலி நிலமாவது. இவர் சொல்றாரு இத்தியாதி பிரபத்தி சொல்றது மட்டும் இல்லாம பிரசங்கத்தை மணிக்கணக்கா பேசுற. சார் இதுலதான் சோளம் போட்டேன், கம்பு போட்டேன், கரும்பு போட்டேன், நெல்லு போட்டேன், இவ்வளவு விளைச்சேன், இந்த வீடு கட்டினேன், 10 டிராக்டர் வச்சிருக்கிறேன், இத்தியாதி பிரசங்கத்தை எவ்வளவு வரைக்கும் நிராதாரே ஒண்ணுமில்லாம போயிடும். மனோயாதி அந்த கரணை எல்லாம் கட்டி ஒண்ணுமே கிடையாது. தத்து தியான இதை உணர்வாயாக. பிரேரணா சமி அதன் உள்ளும் இருந்து ஆட்டுவிப்பவன் நான் தான் என்பதை நீ உணர்ந்து கொள். இந்த இந்த தாரணங்களை கடைசியில வர வர என்ன பாங்கன்னா முத்தாய்ப்புக்கு வரும். தட்ஸ் a finishing touches பாருங்க. எல்லாத்தையுமே எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தாங்கிறப்ப நம்முடைய அந்த கரணங்கள்லாம் மெல்ல 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 தானே அடங்கும். அதை ஒரு ஏத்துப்போம். அது போல அந்த மனசானது ஆமா நிஜம்தானே, ஆமா நிஜம்தானேங்கிறப்ப அந்த ஈகோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்பான். அதுக்காகத்தான் அந்த அழகான முத்தாய்ப்பு இந்த 106 சூத்திரம் 127வது இருந்து அப்படியே வந்துட்டேன். இது 131வது சூத்திரம் படிக்கிறது. இது 127 பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபினிஷிங் டச்சஸ் இப்போ. சோ இது 106வது தாரணை. 107வது போறோம்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் 107 தாரணை. அதாவது வெர்ஸ் நம்பர் 132. நித்யோ விபு நிராதாரோ வியாபக க்ஷ அகில ஆதிப சப்தான் பிரதிக்ஷணம் தியான கிருதா அர்த்த அனுரூப. அப்போ நித்யோ விபு, விபுன்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, ஆம்னி பிரசன்ட். அது எப்படி இருக்கா? நித்யோ நிராதாரோ, நித்யோ எப்பொழுதும் இருக்கக்கூடியது, விபு எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது, நிராதாரோ எதையுமே சார்ந்திருக்காதது, வியாபக எங்கும் பரவி இருப்பது, அகில ஆதிப இஸ் a master of the universe, சப்தான் பிரதிக்ஷணம். இது எல்லாம் திருப்பி 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 நீ சொல்ல சொல்ல பிரதிக்ஷணம் தியாயன, தியானம் பண்ணிட்டு இருந்தா உனக்குள்ள அகங்காரம் வராது. ரொம்ப முக்கியங்க. ஒருத்தர் பசியும் கை நீட்டுறாரு, நீ 10 ரூபாய் கொடுக்குற, 10 ரூபாய் கொடுத்துட்டு அக்கம் பக்கம் பாக்குற ஒரு பெருமையா 10 ரூபாய் கொடுத்தா பாரு டாக்டர் இல்லையா? ஒருத்தர் அப்படியே மேல ஒரு 4 ஸ்டேட் பேங்க்ல இருந்துருக்கிறாங்க. ஏன்னா சார் இன்னைக்கு நம்ம விவசாயிகளுக்கு எல்லாம் பண்ணணும், இது சினிமால கூட பார்த்தலாம். உடனே காலி கவர் தான் வச்சிருப்போம், கவருக்குள்ள ஒண்ணு இருக்காது. 20,000 ரூபாய் செக், 30,000 ரூபாய் செக், 40,000 ரூபாய் செக். அந்த ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறத நாங்க பூச்சாண்டி காட்டுவோம். ஒரு பெரிய கடன் வழங்கும் திருவிழா அப்படின்னு. அப்பெல்லாம் ஜனார்த்தன பூஜாரி தான் மினிஸ்டர், டெப்டி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ். அவர் வருவார், இன்னைக்கே யூ ஹேவ் டு ஆர்கனைஸ் கடன் வழங்கும் விழாம்பாங்க. டமால் டிமில் இங்க போச்சு போட்டு இவனை பிடிச்சி அவனை பிடிச்சாரு 30 பேரை தயார் பண்ணிடுவோம். அவனை பவுடர் கவுடர் அடிச்சு கரெக்டா நிறுத்தி வச்ச கியூல காலி கவர் வச்சுக்கிட்டு மந்திரி கூப்பிடாரு, மந்திரி வருவான் மேல, அவங்க கிட்ட கவர் கொடுப்போம். அப்படி ஈன்னு ஒரு போட்டோ வேற எடுத்துப்பாங்க. கீழே அடிக்க அந்த கவரையை வாங்கி வச்சு போனாங்க. சார் எப்ப சார் கொடுப்பீங்க, எனக்கு கடனுங்க, ஏய் அப்புறம் பாத்துக்கலாம் போயா. இதெல்லாம் சர்வ சாதாரணம். அப்படி இல்லாம பிரதீட்சணம் தியாயன அப்படி தூக்கி போடாம எல்லாமே நித்தியோ எப்பவும் இருக்கக்கூடிய, விபு எங்கும் பறந்து இருக்கக்கூடிய, நிராதாரம் எதையுமே சார்ந்திருக்காதத, வியாபக எங்கும் பரவி இருக்கக்கூடிய, அகில ஆதிப ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு எட்டர்னல் எனர்ஜி, இது ஒரு எந்த பேர் வேணா கூப்பிட்டுக்கோங்க, ஏதோ ஒண்ணு. அது சிவம் சொல்றோம், அன்பு சொல்றோம். நாம சப்தான் பிரதிக்ஷணம், அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் உணர்ந்து நீ செய்வாயே, ஆனால் கிருதா அர்த்த அனுரூப, அப்போ அதுக்கு நீயே ஒரு உதாரணமாக மாறிவிடுவாய். அது நீங்க ஒரு டம்ளர் ஒரு ஆப்பிள் பழமோ ஒரு வாழைப்பழமோ ஒரு உயிருக்கு கொடுக்கறப்ப கூட சந்தோஷமா மனசார கொடுங்க. அப்போ அந்த அன்புங்கிறது தான் அதனுடைய பார்வையில் வரும். இப்போ யூடியூப்ல பார்த்தோம்னா
ஒரு பசுமாடு என்னன்னா கன்று ஈண்டுடும். அதுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ், அது ஒரு பெரிய யூஎஸ்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ். அந்த பக்கம் தண்ணி நீர் கூட்ட புல்லு எல்லாம் இருக்கு. எல்லா பசுமாடுகளை மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஒரு பசுமாடு அந்த புல்ல மேயரிச்சியே கண்ணு ஈண்டுடும், பிரசவிச்சிடும். அந்த கண்ணுக்குட்டி என்ன ஆகுன்னு அந்த அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸுக்கு உள்ளார இந்த பக்கம் வந்து விழுந்துடும். மற்ற பசுமாடு எல்லாம் போயிடும். இந்த பசுமாடு மட்டும் நிலத்தை கால அரைச்சிட்டே இருக்கும். அப்ப அந்த பக்கம் வர ஒரு விவசாயி பாப்பார், இது என்ன பசுமாடு பண்ணுது பாக்குச்சு. அப்பதான் தெரியும் இந்த பக்கம் அப்பதான் பிறந்த ஒரு கண்ணுக்குட்டி அப்படி கையை கையில் ஆட்டிக்கிட்டு இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னு பயம். ஏன்னா புதுசா ஒரு பூனை குட்டி போட்டுச்சா கூட நீ குட்டி பக்கத்துல போக கூடாது, நம்ம போனதான பெராண்டிட்டோம். ஏன்னா அது இன்ஸ்டிங். அதே போல ஒரு நாய் கூட குட்டி போச்சுன்னு உங்க நாய் தானே உங்க குட்டியான்னு தொட்டா கடிச்சிடும். ஏன்னா அந்த மதர்ஸ் இன்ஸ்டிங், தன்னுடைய குட்டி யாரோ என்னவோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற பயம் இருக்கும் அதுக்கு. அது போல இந்த விவசாய அனுபவம், இந்த குட்டி நான் தொட்டா அந்த மாடு முட்டிச்சு என்ன பண்றது? ஆனா ஃபென்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ண, ஒரு கட்டையில அந்த ஃபென்ஸை மெல்ல தூக்கி இந்த கண்ணு குட்டிய அந்த பக்கம் அப்படியே மெல்ல தள்ளுவார். அது தள்ள உடனே அந்த பசுமாடு அதை நக்கி 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 கொடுத்து ஆனந்தமா பார்க்கச்சே இது தத்தகா பொத்தகா நின்றுச்சுன்னு அவங்க அம்மா மடியில முட்டி பால் குடிக்கும். குடிச்சுட்டு அப்படியே எல்லாமே நடந்து போயிடும். அந்த பசுமாட்டை மட்டும் இவனை திரும்பி திரும்பி பார்த்து, சார் தான் பாக்குறேன் சார், நமக்கு மட்டும்தான் அன்புன்னு கிடையாது, எல்லா உயிர்கள்கிட்டும் இருக்கு. இவரையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகும். அந்த பார்வை 1000 கதைகள் பேசும். அந்த நன்றி உணர்வோட பார்வை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மேய வரைச்ச அந்த கண்ணுக்குட்டி இவர் பக்கத்துல வரும். அதுதாங்க அதிசயம். எனக்கு நான் மெய் செலுத்திட்டேங்க அப்படியே. முந்த நாள் தான் அந்த உலகத்தினுடைய மூச்சு காத்தையே வாங்கியிருக்கு. புரியுதுங்களா? அப்பதான் பிரசவிச்சு 24 மணி நேரத்துக்கு முன்னதான் இந்த உலகத்திலே மூச்சு காத்து வாங்கிச்சு அந்த கண்ணுக்குட்டி. இவர் காப்பாத்துனங்கிற உணர்வு அதுக்குள்ள எப்படிங்க போகுது? அதுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு அன்பு சிவம்ங்கிறது, சிவம் அங்கேயே இருக்கு இல்லையா? அந்த கண்ணுக்குட்டி போயிடுது. அடுத்த நாள் அவங்க அம்மா கூட மேய வருது. வந்த உடனே அவங்க அம்மா விட்டுட்டு இவர்கிட்ட நேரா வந்து இவர் முகத்தோட முகம் உரசுதுங்க. என் கண்களை தண்ணி தானே வந்துச்சு. இவர் அது அன்பை தடவி கொடுக்கிறார். அப்புறம் அவங்க அம்மா வந்து இவர் பக்கத்துல நின்றுட்டு கம்முன்னு தன் காதை ஆட்டுது. இவர் அதையும் தடவி கொடுக்கிறார். அப்புறம் அந்த கண்ணுக்குட்டி கூட்டம் அது போகுது. அது திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகுது. 24 மணி நேரத்துக்குள்ள அம்மா கண்ணுக்குட்டிங்கிறது பசு தாய் கன்றுங்கிறது அது ரைட், அது இயற்கை சொல்லிடலாம். பட் இவர் செய்த ஒரு உபகாரம் அதுக்குள்ள எப்படி ஆழமா அந்த உணர்வு போய் அடுத்தடுறப்ப அப்ப மனுஷங்களா இருக்கிற நாம எத்தனை பேருக்கு உபகாரம் பண்ணுங்க? எதையுமே எதிர்பார்க்குது, இவர் எதுவுமே எதிர்பார்க்குது. அப்போ அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்குள்ள அந்த நன்றி உணர்வு சிவபெருமான் இருக்காரா இல்லையா? அதனால நீங்க யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நீங்க அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்ல எதிர்பார்க்காதீங்க. ஏற்கனவே அந்த தேங்க்ஸ்ங்கிறது அவருக்குள்ள இருக்கிற சிவம் சொல்லிடுத்து. 100%. அவங்க பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய ஆள். இதுல என்னுடைய அனுபவம் சும்மா சொல்லல. 1000 பிரான்ச்ல ஐ வாஸ் தி இன்சார்ஜ் ஆஃப் தி கிளியரிங் டிபார்ட்மெண்ட். 3000 செக் ஒரு நாளைக்கு எடுத்து ரிசர்வ் பேங்க் போனோம். அப்போ நான் ஐம் டாக்கிங் அபவுட் 1982. அப்போ அந்த காலத்து ஸ்பென்சர் அது முன்னாடி ஒரு கார் நின்றுன்றது. கார் வந்து நான் வந்து இங்க இருந்து கார்ல ரிசர்வ் பேங்க் போனோம். ரிசர்வ் பேங்க் தான் கிளியரிங் டிபார்ட்மெண்ட். 1000 பிரான்ச், 1000 விளக்கு மசூதி கிட்ட 1000 பிரான்ச் இருக்கும். அங்கிருந்து 3000 செக்கையும் எடுத்துட்டு ஒரு கார்ல நானே என்னோட டிரைவர் போய் ரிசர்வ் பேங்க் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரவு செலவு பார்ப்போம். அந்த பேங்க் எவ்வளவு தரணும், நான் எவ்வளவு தரணும், இதுதான் டெய்லி வேலை. அப்படி ஸ்பென்சர் டவர் தாண்டி போறச்ச என் கண்ணு பாக்குது. ஒருத்தர் கார் கதவை மூடினாரு, இந்த பக்கம் வந்தாரு, அந்த காரை தொற்று அப்படி சரிஞ்சு விழுந்துட்டாரு. எனக்கு 12 மணிக்கு ரிசர்வ் பேங்க் போய் ஆகணும். மணி அப்போ வந்து எனக்கு பேங்க்ல இருந்து போறச்ச மணி 10:30. என்னவோ சொல்லிச்சு, ஏய் கார் நிறுத்தியா அப்படின்னு. சார் டைம் ஆயிடும் சார். ஏய் நிறுத்தி நான் பாத்துக்கிறேன். உடனே கான்டாக்டட் தி ஆபீசர். ஐ செட் நோ ஐ பி டிலே, கைண்ட்லி பேர் வித். ஐ செட் பரவாயில்ல வாங்க சார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். பார்த்தா அவர் வேத்தின்னு இருக்கு. அவர் முகத்தில் தண்ணி தெளிச்சு, அவர் தண்ணி தான் கொஞ்சம் தண்ணி வர கொடுத்த உடனே ப்ளீஸ் ரஷ் மீ டு தி ஹாஸ்பிட்டல்னாரு. உடனே என் கார்ல எடுத்து போட்டுக்கிட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போறேன். போயிட்டு அவர் அட்மிட் பண்ண ஐசியூக்கு போயிட்டாங்க. அப்ப டாக்டர் சொன்னார், யூ ஹவ் டன் தி வண்டர்ஃபுல் ஜாப் சார், ஹி ஹேட் a heart attack, you saved him. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவருடைய அப்பெல்லாம் போனங்க, நம்ம போன கிடையாது, அவர் டைரி ஜோபில் வச்சிருந்தார். பார்த்தா அவங்க டாக்டர், ஷீ இஸ் a டாக்டர்.
அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி அந்த அம்மா அடிச்சு பிடிச்சிட்டு வந்து she was immensely thankful to me. அப்புறம் நான் போனேன், அவன் தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டேன், கிட்ட போயிட்டு இருந்தேன் ரிசர்வ் பேங்க் விட. அன்னைக்கு வேலை முடிச்சுட்டு வந்தேன். அடுத்த வாரம் பேங்க்குக்கு அவரும் அவன் பொண்ணு வந்து என் கையை பிடிச்சிட்டு, சார் நீங்க தான் சார் கடவுள்னு. அந்த கடவுள் வார்த்தை கிடையாது. அப்போ ஏதோ காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. திருக்குறளுக்கு இணையாந்து எதுவுமே கிடையாது. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. சார் பசிக்கிறச்சுதான் சார் சாப்பாடு தரணும். நான் வயிறு ரொம்ப தொட்டு என்ன முறுக்கு சாப்பிடுங்க, வேர்க்கடலை சாப்பிடுங்கன்னு அது கிடையாது. பசித்த உயிருக்கு. அதனால்தான் நம்முடைய சனாதன தர்மத்திலேயே அந்த அன்புங்கிறது அப்படியே திணைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்க சொல்ற பிரதீட்சணம் தியான கிருதா அர்த்தா அர்த்த அனுபவாத். நான் சொல்லல, நீயே சிவம் ஆயிடுவ. என்ன ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் எங்கும் பறந்தும் விரிந்தும் இருக்கக்கூடியது இந்த சிவம் தான் என்பதை உணர்ந்து கொள். அப்பொழுது சிவமாகவே மாறிவிடுவாய். என்ன அற்புதமான சுத்தம், என்ன அற்புதமான சுத்தம். எவ்வளவாக என் வாழ்க்கையில் எவ்வளவு சொல்லிக்கிட்டே போம். ஏன்னா அதனுடைய இயல்பு அது அது எப்படின்னு தெரியாது. கஷ்டமா இருந்தா நம்மள பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். அதுக்கு மேல பகவான் வழி நிறைய சொல்லியிருக்கேன். ரைட், இப்ப 132வது பார்த்து 133க்கு போலாம். அதத்வம் இந்திரஜாலம் ஆபம் இதம் சர்வம் அவஸ்திதம் கிம் தத்துவம் இந்திரஜாலஸ்ய இதி தாரியாஜ் சமம் ரஜத். அற்புதமான நெத்தி அடிங்க இந்த சூத்திரம், நெத்தி அடி. இந்த உணர்வு பார்க்கணும். அதத்துவம் இந்த உலகத்துல எது வேணா எடுத்துக்கோ. everything has no reality at all. இந்திரஜால ஆபம் மேஜிக் ஷோ பாக்குறீங்க, அப்படி ஆகுறீங்க. ஒரு உடம்ப ரெண்டா வெட்டா, திடீர்னு தொப்பிக்குள்ள இருந்து பறவை எகிருது, அப்புறம் மொத்தம் கயிறு நீளமா போய்கிட்டே இருக்குது. தண்ணிக்குள்ள போய் செயின் எல்லாம் கட்டி தண்ணிக்குள்ள நீங்க தானே வர்றான். எல்லாருக்குமே தெரியும் அங்க டிக்கெட் வாங்கி போறவங்க என்டர்டைன்மெண்ட். அதுல ஏதோ ஒரு சூட்சம் இருக்கு, சூட்சம் தெரியல. ஆனா இது நிஜமல்லன்னு நம்ம சொல்றோம். அதேதான் பைரவர் சொல்ற. இந்திரஜால ஆபம் இதம் சர்வம் அவஸ்திதம். இந்த உலகமும் ஒரு இந்திரஜாலம் தாண்டா, மடையா தெரிஞ்சுக்கோ. கிம் தத்துவம், அதனுடைய எசன்ஸ் என்ன? இந்திரஜாலஸ்ய இதி தாரியாஜ் சமம் ரஜே. இதற்குள்ளும் ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த இறைமை தான் என்பதை உணர்ந்து விட்டார். சமம் ரஜே, உனக்குள்ள அந்த தவிப்பின் நிலை தானா. அது கஷ்டம் தான், பட் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு விளையாட்டை பாருங்கிறோம், நம்ம கில்ரஜ் வலிக்குது ஆங்கிறோம், கில்ரஜ் கூட வலிக்கல. அவன் சொல்லுவாங்க இதுலயும் நம்ம விவேக் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போட்டு வலிக்குதாமா, வலிக்கலாமா, இன்னொன்னு வலிக்கலாமா, டக்குன்னு வலிக்கலாமா. அது போல வலிக்குது. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வரணும். அது பிறவிகள் நிச்சயமா வரும், அது நிச்சயமா வரும். இது நமக்கு ரொம்ப முன்னோடிகள் நிறைய பேர் இருக்கு. முக்கியமானவர் பட்டினத்தார். பட்டினத்தார் விட்டா வேற யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பணக்காரர், வணிக குலத்தின் தலைவர். ஒரே நாள்ல காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்க. அந்த ஒரு காதல் அதை கேட்ட உடனே ஒரு துண்டு கட்டிட்டு கிளம்பிடுறாரு. அந்த தைரியம் கஷ்டங்க வருது, நிச்சயமா வரவே வராது இல்லையா? அத்தமும் வாழ்வு மகத்தமட்டை விடி எம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கை தலைமையில் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் விரிவினை புண்ணிய பாபங்கள் போயிட்டே இருக்க. அந்த பட்டினத்தாருடைய அந்த சரித்திரம் எல்லாரும் பாருங்க. அந்த படத்துல டி.எம். சௌந்தரராஜன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு, அவர் எடுத்திருக்காரு. அந்த படத்தை பாருங்க, இட்ஸ் அவைலபிள் இன் யூடியூப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அதனால அதத்துவம் இந்திரஜால ஆபம் மேஜிக் ஷோ. நீ மேஜிக் ஷோ தான் பார்த்துட்டு இருக்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி மேஜிக் 70 என்ன எடுத்துட்டீங்கன்னா 70 வயசுக்கு முன்னாடி அந்த மேஜிக் ஷோ தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மேஜிக் ஷோ தான் பார்த்துட்டு இருக்கேன். இனிமேல மேஜிக் ஷோ தான் பார்ப்பேன். எது வரைக்கும்? இது மேஜிக் ஷோ என்றது நீ உணர்ற வரைக்கும். ஓ இது மேஜிக் ஷோவா, சரி பாக்குறேன் அப்படின்ட்டு எப்ப நீ வர்றியோ க்ஷணாட்சணமும், அப்பொழுது இந்த உலகமே ஒரு மேஜிக் ஷோவா ஜாலியா கைத்தட்டி பாக்குற ஒரு சினிமாவா மாறும் இல்லையா? சினிமாவில் முதல் காட்சியில அப்படியே உலகம் எல்லாம் போயிட்டு அவுட்டோர் ஷூட்டிங் போயிட்டு கையை கொத்துட்டு பாடுறாங்க, என்னென்னோ பண்றாங்க.
அடுத்த வருஷம் வந்து இவன் வேற யாரும் கையில் கடியோ இல்லவோ இல்ல போது அப்படியே தண்ணி போடுறான், பாரு கதின்னு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு கதி கலங்கின்னு இருக்கான். நம்ம அப்ப என்ன சொல்றோம், ஐயோ வருத்தப்படுறது இல்ல, பாருடா அந்த காலத்து சினிமாலாம் பார்த்தா கதாநாயகன் வருத்தப்படுவான், இந்த காலத்து எதுனா ஆனா ஒண்ணு பாரு போய் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் நானும் அடிச்சிருக்கேன். அப்படி அது என்னோட ரிஃப்ளெக்ஷன். கடைசியில கையை தட்டிட்டு 4 மணி வச்சுக்கேன், ஜெய் டீ போட்டியா, டீ குடிக்கலாமான்ட்டு டிவியா போட்டு போய் டீ குடிக்க போயிடு இல்லையா. அது போல பைரவர் சொல்றார், ஏய் இது இந்திரஜாலம்டா, மேஜிக் ஷோ. அந்த மேஜிக் ஷோ எப்ப கையை தட்டிக்கிட்டு என்கிட்ட வரையோ அப்போ நீ பைரவா ஆகுற. அழகா சொல்றோம். இது வந்து 107வது தாரணா. இது இந்த உலகத்தை ஒரு கண்காட்சியாக பார்க்கக்கூடிய மெல்ல மெல்ல வரும், நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். அது அட்லீஸ்ட் நம்ம 2 3 இருக்கு எப்பவுமே. நான் எப்பவுமே போன வாரம் கூட சொல்லிட்டு இருந்தேன், நம்மளை சுத்தி என்ன இருக்காங்க, ஜனங்க இருக்காங்க. நம்மளை சுத்தி என்ன இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கு. நம்மளை சுத்தி என்ன இருக்கு, பொருள்கள் இருக்கு. 3 தானே. only these 3, either people or things or the situations. people எடுத்துட்டா யாரு, நம்ம க்ளோசஸ்ட் சர்க்கிள், அதுக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் அவுட்டர் சர்க்கிள், அப்புறம் இன்னொரு அவுட்டர் சர்க்கிள், அப்புறம் பெரிய சர்க்கிள். நம்ம குழந்தை, நம்ம கணவன் மனைவிங்கிறது நியரஸ்ட். அப்புறம் நம்ம நம்முடைய அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லாம் நெக்ஸ்ட் சர்க்கிள். அதுக்கப்புறம் பெரிய சித்தப்பா, ஒண்ணு விட்டு சித்தப்பா, ஒண்ணு விடாத சித்தப்பா, அது இன்னொரு பெரிய சர்க்கிள். அதுக்கப்புறம் சர்க்கிளே கிடையாது. அதோட இன்டென்சிட்டி ஆஃப் த பாதிப்பு அது பக்கத்துல வர வர தெரியும். புரியுதா? இது வந்து பீப்புள். அப்போ திங்ஸ் ரொம்ப அற்புதமானது. ஒரு நெயில் கட்டர் காணாம போயிட்டு கவலைப்பட மாட்டோம். ஒரு டிவியை காணாம போயிட்டா, உங்க வீட்டுல நெயில் கட்டர் இருக்கு, ஒரு பிளேட் இருக்கு, ஏதோ வச்சுக்கலாம். அது காணாம போயிட்டா போன போது வேற வாங்கிக்கலாம். டிவியை காணாம போயிட்டா ஐயோ பாதிப்புகள், சிச்சுவேஷன்ஸ், அது போல சூழ்நிலைகள் நமக்குன்னு வரைச்ச ஒண்ணு மத்தாங்க. இதெல்லாம் மெல்ல 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 you have to go along like a surfing. ரொம்ப அழகா இருக்கும். போன வாரம் அம்மா சொல்லிட்டு இருந்தா, நமக்கு ஆழ்கடல போகவும் தெரியணும், முழுகிடாம அது மேல அப்படியே சர்ஃபிங் பண்ணவும் தெரியணும். அதுதான் வாழ்க்கை. ஆக அதத்வம் இந்திரஜால ஆபம் இதம் சர்வம் அவஸ்திதம். கிம் தத்துவம் இந்திரஜாலேசிய இதி தாரியாச் சமம் பிரஜே. நடந்து ஜம்முன்னு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுன்ற மாதிரி நம்ம சிங்க நடை போட்டு சிகரத்தை ஏறிக்கிட்டே இருக்க. 134வது 109வது சூத்திரம். நான் வந்து இன்னைக்கு தாரணாக்கள் முடிச்சிடலாம். ஈஸி. என்ன, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் த கல்மினேஷன், முடிவுக்கு வந்துட்டு இருக்கேன். நாம இப்ப பாருங்களேன், இந்திரஜாலத்துக்கு தூக்கின்னு போயிட்டார். முதல்ல சொன்னார் மூச்சை பாருன்னாரு, அப்புறம் வெளியே பாருனாரு, உள்ள பாருன்னாரு, கடைசியில எல்லாமே இந்திரஜாலா மேஜிக் ஷோன்னு முடிச்சிட்டார். அதுதான் பைரவர். அம்மா சொல்றா, பையன் நல்லா மெச்சூரா இருக்கான், ப்ரீ கேஜில என்டர் ஆனா, பையன் இப்ப காலேஜ்ல வந்துட்டான், நான் அவனை பாத்துக்கிறேன், நானு நீங்க முடியுங்க, சீக்கிரம் சொல்லி முடியுங்க, போர் அடிக்குதுங்கிறாங்க அம்மா. அப்ப சிவபெருமான் சொல்ற, நான் சொல்றது போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, இது நீ கேக்குறத நான் சொன்னேன், எனக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்படிங்கிறப்ப, இல்ல 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 சொல்லுங்கிறப்போ, ஆத்மனோ நிகா நிர்விகாரஸ்ய ஞானம் குவச்ச வா கிரியா பகிர்பாவா அத சூன்யம் இதத் ஜகத். அப்போ 133வது பொறுப்பு அவர் சொல்ற, இது 133வது இந்த இது வந்து இதுல நீ வந்து உலகத்தினுடைய இயல்புகள் எல்லாம் மாறக்கூடியதுன்னு சொல்லிட்டேன். அந்த கரணா உங்க மனசு புத்தி திருப்பி 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 தான். அந்த கரணா மனசு புத்தி சித்தம் அகங்காரம் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே மேஜிக் ஷோ. அத சொல்லிட்டேன். எது மாறாதது, எது மாறாமல் நித்தியமாக இருக்கக்கூடியது, ஆத்மனோ உனக்குள் இருக்கக்கூடிய உயிர், நிர்விகாரசிய அது என்றைக்குமே மாற்றம் அடையாமல் இருக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க, இன்னைக்கு கூட நம்மள பார்த்து தாத்தான்னு யாருன்னு கூப்பிட்டா மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, அங்கிள் கூப்பிட்டா பரவாயில்லைங்குது. யோசிச்சு பார்க்கலாம், நமக்குள்ள ஏதோ ஒண்ணு இளமையோட இருக்கு, மாறாமல் இருக்கிறது, என்றைக்கும் நிரந்தர இளமையோட இருக்கு இல்லையா? என்ன மகாதர் பாபாஜி சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட அப்பியரானா ஒரு 25 இளைஞனாக வருகிறார் சொல்லுவார்.
ஸ்ரீஎம். அப்ப நமக்கு 25 வயசு எவ்வளவு பருவம், அந்த முருகப்பெருமான் மாதிரி நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படியே ஜம்முன்னு. சோ அதனால தாத்தான்னு கூப்பிட்டு அந்த திரும்பி பாக்குறேன் யாரும் கூப்பிடுறாங்க, சார் உங்களதான் சார். ஓ நான் தான், நான் தாத்தா ஆயிட்டேனான்றப்ப அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துப்பேன். இதெல்லாம் இப்படி விரல விட்டா வெளியே வராது, இப்ப விரல இங்க வச்சாலே வெளியே வந்துடும். ஒத்துக்கணும். ஆனா மனுஷன் ஏதோ ஒத்துக்க மாட்டேங்குது. நான் என்றைக்கும் விளம்பி, அதுதான் நமக்குள்ள இருக்குது நிரந்தரமான தத்துவம். அது என்றைக்கும் இருக்கக்கூடியது, அது வெளிப்பாடுதான் இருக்கு. ஆத்மனோ நிர்விகாரஸ்ய, அது எந்த விதமான வேறுபாடுகளையும் அடைவதில்லை. ஞானம் கிரியா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்முடைய ஞானத்தின் பார்ப்பட்டு செய்யக்கூடிய மூச்சு பயிற்சிகள் நிரந்தரம். ஏனால் அதை நம்முடைய உள் உணர்வுடன் இணைக்கின்றன என்ற ஞானம். பகிர்பாவா சூன்யம், நாம ஐம்புறங்களில் வெளியே போயிட்டு இருந்தா கூட அது இருப்பதும் இல்லாமல் இருப்பது போலதான். இதம் ஜெகத், ஆக இந்த உலகமே ஒரு மேஜிக் ஷோ. ஆனால் நிரந்தரமா இருக்கக்கூடியது என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஞானம். ஞானம்னு விஸ்டம், அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன உனக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த நிரந்தரம் நிரந்தரம் பண்றது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரெண்டுமே 133, 32, 33 33, 34 உலகினுடைய நிலையாமையை காட்டுகிறது, நிலையாமையை காட்டுகிறது. இதை உணர்ந்துட்டா பாண்டேஜ் அண்ட் லிபரேஷன் இஸ் அப் டு அஸ். இல்லையா? ஒரு நிமிஷம் உணர்ந்து பாருங்க. இப்ப தெரிஞ்செடுத்து நமக்கு உலகம்ங்கிறது ஒரு மேஜிக் ஷோ தெரிஞ்செடுத்து, இதுல நிலையாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மன் தான், என்னுடைய ஞானம் தான். அந்த ஞானமும் ஆத்மாவும் தான் சொல்லுது இது நிரந்தரம் இல்லை அப்படின்ட்டு. நான் தான் நிரந்தரம் சொல்லுது. அப்போ அதுக்கு அடுத்த சூத்திரத்துல ரொம்ப அழகா சொல்றார். என்னது? ந மே பந்தோ ந மோக்ஷோ மே பீதஸ்ய ஏதா விபீஷிகா பிரதிபிம்பம் இதம் புத்தே ஜலேஷ் இவ விவஸ்தத். ந மே பந்தோ, நமக்குள்ள ஒரு பந்தத்தை அட்டாச்மெண்ட் ஏற்படுத்திக்கிறதும், நான் மோக்ஷோ அதுல இருந்து விடுபடுறதும், மே பீதஸ்ய ஏதா விபீஷிகா அது என்கிட்டதான் இருக்கு. இல்லையா? அதாவது நம்ம ஒருத்தரோட பழகிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட நம்ம அன்பு வைக்கணும், அவங்க கிட்ட நம்ம நல்ல எல்லா நல்லதும் பண்ணணும். ஆனால் பந்தப்படக்கூடாது. பந்தப்படுத்திட்டா நமக்கும் தெரியாம அந்த நம்மளை அப்படியே ஐ மீ மை மைண்ட். அப்போ அந்த யாரோட நம்ம பழகிறோமோ அவளுக்குள்ள இருக்கிற குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அவங்களுக்குள்ள அவங்களால உங்களுக்கு என்ன ஞானம் ஏற்படுது, அவங்களால நீங்க எப்படி இன்னும் அழகு மேம்படுறீங்க பாருங்க. ஒருத்தரோட பழகிறச்ச அவங்களுடைய தவம், அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய சத்தியம், அவங்களுடைய ஒரு கற்பு, அவங்களுடைய தவக்கண பாக்குறச்ச ஆஹா ஆஹா ஆஹாங்கிறச்ச நீங்க அவங்கள பார்த்து வியப்படையில, உங்களுக்குள் இருக்கக்கூடியது அப்படியே பல மடங்காக பெறுது. அதுதான் உண்மையான நட்பு, அதுதான் உண்மையான உறவு. அதனால்தான் பாரதியார் கண்ணன் என் காதலன், கண்ணன் என் காதலி, கண்ணன் என் தோழி, கண்ணன் என் மந்திரின்னு சொல்லிக்கிட்டே பாருது. ஒவ்வொன்றுத்திலுமே அவர் கிருஷ்ண பரமாத்மா தான் பாக்குறார். அந்த கிருஷ்ணனோட உணர்ந்து இருக்கிறதா தான் அவருடைய குணங்கள் மேம்பட்டுக்கிட்டே போகுது. அதனால ஒருத்தரோட பழகிறச்ச அவர்களுக்குள்ள இருந்து மேன்மையான எவ்வளவு மேன்மை நாம் அடைகிறோம், நம்முடைய நன்றி உணர்வோட அவரோட பழகும். அப்போ நமக்குள்ள அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அந்த ஒரு பிளெஸிங் ஒருமையுடைய என்ற ஒரு பந்தம் அது. அங்க பண்பு இருக்கும், பாசம் இருக்கும், அன்பு இருக்கும், ஆதாரம் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும், அங்கே பந்தம் இருக்கு. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் மனுஷங்களோட வாழ்த்தின்றே இருக்கும். அதுல அவங்க கிட்ட இருக்க நல்ல குணங்கள்லாம் பல மடங்காக நமக்குள்ள வளர்ந்தோங்கிட்டே போயிட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. நான் மே பந்தோ, அதுதான் மறுபடியும் திருப்பி அதான் சொல்றேன். ஒரு தண்ணியை எடுத்து அப்படியே கையில விட்டோம்னா அந்த நீரோட குளிர்ச்சியை நம்ம உணரணும், அந்த நீரோட அழகு தன்மையை அப்படி மாலை கதிரவனின் கிரணங்களை ரசிக்கிறோம். அந்த தண்ணியை கையில பிடிச்சு பாருங்க, நிக்காது, வெற்று கைதான் இருக்கும். அது போல ஒருவரை ஆத்மார்த்தமாக எடுத்து நீங்கள் அன்பு செய்யும் பொழுது அந்த அன்புங்கிறதே அவங்களுக்கு இருக்க நல்ல குணங்கள்ல நம்ம பண்றோம். நம்ம அழகு நாளுக்கு நாளொரு மேனியும் பொழுதுற வண்ணமாக மேம்படும். இன்னும் அவங்க கிட்ட பேச மாட்டோமோ, இன்னும் அவங்க கிட்ட பழக மாட்டோமோ, இன்னும் அவங்கள தெரிஞ்சுக்க மாட்டோம்ட்டு
நம்ம ஏக்கம் வரும். அந்த ஏக்கம் தான் ஒரு விதமான பிரார்த்தனை. யார் நம்முடைய மனசுல நீங்காமல் ஒவ்வொரு கணமும் இருக்காங்களோ அப்ப நாம அவங்கள பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு மலர்ச்சி வந்துட்டு இருக்கு. அதுதான் இங்க சொல்றது, நான் மே பந்தோ நான் மோட்சம். ஒரு உறவை, ஒரு மனிதனை, ஒரு சூழ்நிலையை பந்தப்படுத்துவதும் பந்தப்படாமல் விடுதலை அடைவதும் நம்ம கிட்டதான் இருக்கு. பீதர்ஷ்ய ஏதா விபீஷக, இது எது போலன்னா பிரதிபிம்பம் புத்தே, பிரதிபிம்பம் புத்தே. இப்போ வந்து ஒரு நீர்நிலை இருக்கு, அதுல சூரிய வெளிச்சம் படுது. அப்போ அந்த வெளிச்சம், அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் நிஜமான நிழலா? நிஜமான சூரியன் மேல இருக்க. ஆனால் இந்த பிரதிபலிப்பும் ஒரு அழகுதான். ஆகிய பிரதிபலிப்பையும் நாம் உணர்ந்து கொண்டு, ஆஹா எவ்வளவு அழகாக பிரதிபலிப்பு இருக்கிறது என்று நீங்கள் ரசிப்பார்கள் என்ன, இட் இஸ் as good as appreciating the real sun. Are you getting me? Very very subtle, very very subtle. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின் கரியனை, திருப்பி திருப்பி தான் வருது, நின் கரிய நிறம் தோன்றுடைய நந்தலா. காக்காவை பாக்குறீங்களா? காக்குடைய அழக பாருங்க. அது கருப்பு வர்ணமான இறகுகளை யார படைத்தது? ஒரு சின்ன இத்திரோண்டு முட்டை, ஒரு 7 நாள் ஆன உடனேயே கிச்சு கிச்சுக்குன்னு வெளியே வந்துடுது. அதுக்கு 2 கால் இருக்கு, 4 ரெக்கைங்க குட்டி குட்டியா இருக்கு, அப்படியே வளருது. அந்த ஒரு இறகை நம்ம படைக்க முடியாது. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின் கரிய நிறம் தோன்றுடைய நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின் பச்சை நிறம் தோன்றுடைய நந்தலாலா. கேட்கும் ஒலியில் எல்லாம் நந்தலாலா நின் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுவது நந்தலாலா. அப்படி ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயுமே நீ வந்து அதனுடைய அழகை ரசித்து ருசித்து நீ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நாட் பொசஸிங், இட்ஸ் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது நீயே இல்லாம நீ கேட்காமலே உனக்குள்ள அப்படியே வந்துடும். நான் உனக்குள்ள அடைக்கலம் என்று அந்த அழகு தானாக உனக்குள்ள வந்துடும். அதுதான் இறைமை. நீ கேட்காமலேயே நான் வருவேனே, கண்ணா சொல்றது, கண்ண பகவான் நீ என் மேல் அன்பு செலுத்துவாயே, ஆனால் நீதான் எனக்கு வேணும், நீ என்ன கேட்க வேணாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஓடி வந்துட்டேனே. அதுதான் பாலகிருஷ்ணன் இல்லையா? 2 கையை நீட்டுறச்ச திடீர்னு ஓடி வர்ற. ஏன் அன்பு காட்டும் இடத்தில் இறைவன் தானாக ஓடி வருகிறார். ஒருத்தருக்கு அன்பு காட்டுங்க, குழந்தையாயிடுவாங்க. அதுதான் நீங்க பந்தத்தையும் மோட்சத்தையும் நீதான் உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். ஆனா 2த்துக்கு வித்தியாசம் உனக்கு தெரியணும். எப்படின்னா நிஜமான சூரியனையும் பார்க்க வேண்டும், பிரதிபிம்ப சூரியனையும் பார்க்க வேண்டும். இந்த நீர்நிலையை கழிச்சுட்டு ஐயோ சூரியன் போயிடுச்சா என்ன, அது பந்தம். அதுதான் நிஜமான சூரியன். இது பிம்பம் என்ற நிஜம் வந்துடுச்சுன்னா அது மோட்சம். நீர்நிலையில் தெரிவது பிம்பம். அதை கையில எப்படி கழிச்சிட்டு சூரியன் இல்ல, கடற்கடன் போயிடுது. ஆனால் அதே நேரத்தில் மேல இருக்கிற சூரியன் தான் நிஜம் என்ற உணர்வு வந்துட்டு மோட்சம். சோ பந்தமாக உன்னை நீ பிழைத்துக் கொள்வதும் மோட்சத்திற்கு வழிவகுப்பதும் உனக்குள் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். இது புத்தே ஜலேஷ் இவ விவஸ்த. அற்புதமான 134வது சூத்திரம். இது இன்னொரு சொல்றாரு. இன்னொன்னு இது என்ன அர்த்தம்னா, இன்னொன்னு வந்து இதம் புத்தே விபீஷிகா ஏதா விபீஷிகா. இது ரொம்ப அழகா, அது முக்கியமா சொல்லியாச்சு. இப்ப வயக்காட்டுல எல்லாம் வந்து ஒரு வைக்கோல் தூர்த்தி வச்சு சோழக்கொல்ல பொம்மைன்னு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த முதல் வந்த சினிமாவில் கூட அர்ஜுன் ஒரு படம் பாப்பா இல்ல, அந்த சோழக்கொல்ல பொம்மை மாதிரி இருக்கும். தலையில ஒரு சட்டி கமுத்து, அது 2 கண்ணு மூக்கு கருப்பு புள்ளியில வச்சிருப்பாங்க. ஏன்? இட் இஸ் ஸ்கேர் க்ரோ. காக்காலாம் வந்து தானியங்களை திருடாம இருக்கிறதுக்கு, அதை வந்து கொத்தி அழிக்காம இருக்கிறதுக்கு இந்த சோழக்கொல்ல பொம்மை வச்சிருப்பாங்க. அந்த சோழக்கொல்ல பொம்மையை பார்த்தா காக்காக்கு பயம். உனக்கு பயமா? ஏன்னா நீதான் சோழக்கொல்ல பொம்மையே வச்சிருக்க. உனக்கு தெரியும் அந்த சோழக்கொல்ல பொம்மை நிஜம் அல்ல, நீதான் நிஜம். அந்த சோழக்கொல்ல பொம்மை உன்னால் உருவாக்கப்படும். யூ see that, very important. அற்புதமான இந்த உதாரணம் எங்கதான் பைரவர் பிடிச்சாரு தெரியலையா? அவர் கேட்கணும் நான். ஏய் சோழக்கொல்ல பொம்மைடா, அதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல? சூரியனுக்கும் சூரியனுடைய பிம்பத்துக்கும் வித்தியாசம் தெரியல? ஐயோ சோழக்கொல்ல பொம்மை எப்படி ஒழிஞ்சு போச்சு, பைத்தியக்கார, அதுதான்டா பந்தம், நீதான் நிஜம். அதுபோல் சூரியனுடைய பிம்பம் அது பந்தம்,
அது கரைஞ்சு போச்சா வருத்தப்படாது. நிஜமான சூரியன் மேல இருக்கார், தலை தூக்கி மேல பார். அற்புதமான சூத்திரம். அதனால எந்த ஒரு நிகழ்வையும் நாம் பந்தப்படுவதும் நமக்குள் முக்தி அடைவதும் உன்கிட்ட தான் இருக்கு. அதனால மகனே சீக்கிரம் முழிச்சுக்கோ, அம்மா சொல்ற பேச்சை கேட்டு ஒருபடியா சேருன்ட்டு ஒரு சிக்னல் தர. நீ பந்தப்படுத்திட்டு இன்னும் பல காலம் இங்கேயே இருக்கிறியா, இல்லாட்டி அம்மா சொல்ற பேச்சுக்கு சேர்றியா, முடிவு பண்ணிக்கூடா மகனேன்ட்டு அம்மா மூலமா சொல்ற, நேரடியா சொல்லல. நீ சொல்லி உன் பையனுக்கு புத்தி சொல்லு. யாரும் அப்பா நேரா பையனுக்கு புத்தி சொல்ல மாட்டார். அவன் பாருடி என்னென்ன பண்ணிட்டு இருக்கான், உருப்படியா ஏதாவது சொல்லு, அவன் வழி நல்ல வழி நடத்து. அது போல பைரவர் நேரடியா சொல்ல மாட்டேன், நீ தானே படிச்சுட்ட, நீயே பாத்துக்கோ அப்படிங்கிற. அடுத்தது 136வது சூத்திரம். ரொம்ப அழகா போயிட்டு, ரொம்ப அழகா போயிட்டு. 130 இந்திரிய துவாரகம் சர்வம். அழகுங்க. இந்திரிய துவாரகம் சர்வம் சுக துக்க ஆதி சங்கமம். இது இந்திரியாணி சந்தியஜ ஸ்வஸ்த ஸ்வாத்மனி வர்த்தத்தை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்திரிய துவாரகம், இந்த ஐம்புலன்களின் வழியாக நீதான் உணர்ந்து பார்த்துட்டு இருக்கு. இது ரொம்ப அழகா பார்க்கணும், யோசிக்கணும். இப்ப ஒரு காட்சி, ஒரு அழகான மயிலோட டான்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, சினிமாவிலேயோ டிவியிலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ அடாடா தோகை வச்சு என்ன கலர்டா அப்படின்ட்டு நம்ம அதை முழுமையா அனுபவிக்கணும். அப்படி முழுமையா அனுபவிப்பது எது? அது கேள்வி கேட்டோம். கண்கள் என்பது கருவி. அந்த காட்சி என்பது தென்படுகிறது. கண்கள் கருவி, காட்சி தென்படுகிறது. அந்த காட்சியை ரசித்து ருசிப்பது யார்? Once again, if it is brain, it is an instrument only. It can only decode. உங்க கண்கள்ல தலைகீழா இருக்கிறத நேர்படுத்தி it gives you the image to your sensory perception of the optic nerve. அந்த ஆப்டிக் நர்வை உணர்ந்து இது ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்றது யாரு? தெரியல. அதையும் உணர்ந்து பாருங்க. புரியுதுங்களா? இந்திரிய துவாரகம் சர்வம் சுக துக்க ஆதி. அதனால ஒவ்வொரு நிமிஷமும் நான் தான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன், நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சொல்லு. இது நாட் சைக்கோ பிசிக்கல் ஐ. இட் இஸ் தி ஐ which is innate there projecting your psychophysical eye. Psychophysical eye is the ego. நான் பார்த்துட்டு இருக்கேங்கிறது. அந்த ஈகோவை மறைச்சிட்டு ஒண்ணு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஆழத்துல ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்வப்னா, ஜாக்கிரதை, ஸ்வப்னா, சுஷுப்தி. ஸ்வப்ன நிலையில இருக்கிறீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு காட்சி போயிட்டே இருக்கு. மயில் ஆடுது, பாம்பு துரத்திக்கிட்டு வருது, எல்லாமே நிஜம் நிஜம் நிஜங்கிறீங்க. அது உணர்றான். அப்ப அந்த நிஜம் 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 அலறது யாரு? மனசா, உடம்பா? தெரியாது. சுஷுப்தி நிலை, ஆழ்ந்த நிலையில் இருக்கீங்க, நல்லா தூங்குன சார். அந்த நல்லா தூங்குனங்கிறது அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தூங்கின்றது. அம்மா சொன்னாங்க, என்னங்க நான் தான் இந்த ஜன்னல்ல மூடிட்டு போனேன், இடி இடிச்சது, மழை பெஞ்சது, ஜோன்னு மின்னல் வெட்டியது, ஒண்ணுமே தெரியாது, ஆழ்ந்த தூக்கம். அப்படியா? இடி இடிச்சதா? இடி இடிக்குது சார், உங்க காது இருக்குது, அதை உணரக்கூடிய ஆடிட்டரி நர்வு இருக்கு, பிரெயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. என்ன ஆச்சு இந்த உடம்புக்கு? தெரியலையே. அப்போ அதையும் மீறிய நல்லா தூங்குனேன். அப்ப இடி இடிச்சு மழை பெஞ்சு மின்னல் வெட்டதெல்லாம் உணரல, ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ சுகமா இருக்குன்னு மட்டும் உணர்றீங்க. இடி இடிக்கிறத கேட்டா சுகமா இருக்குமா? தம்மாள் டுமில். அப்ப அது இல்ல. ஆழ்ந்த நிலை தூக்கத்துல கூட நல்லா சுகமா தூங்குனாங்க. அப்ப அந்த சுகத்தை உணர்ந்தது யார்? காதுகள் நல்லா இருந்தது, இடி கேட்கல. கண்கள் மூடி இருந்தது, கண்கள் மூடினா கூட மின்னல் வந்துச்சுன்னா பளிச்சுன்னு உள்ள ஒரு வெளிச்சம் இருக்கும், அதுவும் தெரியாது, எதுவுமே இல்லை. ஆனா நல்லா தூங்குனேன். அப்ப இந்த நல்லா தூங்குனங்கிற உணர்வு எது? அதுதான் பைரவர் சொல்றாரு. அப்போ அது தாண்டா ப்ரொஜெக்ஷன் ஃபார் யுவர் ஈகோ. இந்திரிய துவாரகம் சர்வம். நீ மத்ததெல்லாம் இந்த அந்த கரணங்கள்லயும் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் பார்க்கதெல்லாம் சுகம் துக்கம், இந்த ரெண்டுமே உனக்கு பிரிச்சு 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 கொடுத்துட்டே இருக்கு. ஆதி சங்கமம், இது எல்லாம் ஒன்னா போய் கலக்குதே. இத்தி இந்திரியாணி சந்தியஜ, இதெல்லாம் உள்ள போயிடுதோ இல்லையோ, சந்தியஜன தனக்குள்ள போயிடுறது. தியஜ்ய ஸ்வஸ்த
ஸ்வாத்மனி வர்ததே. நான் எங்க ஆழ்மனதில் இருக்கேன் உணர்ந்துப்பா, உனக்குள்ள நான் இருக்கேன். அந்த உணர்வு தான் நான் என்பதை நீ உணர்ந்து கொண்டேயானால் அதுதான் பைரவ தத்துவம். இது 111வது தாரணா. ரொம்ப அழகு. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நமக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும். இதென்ன ஒண்ணு கேஸ் ஸ்டவ்ல பார்த்து இருக்கோம், நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், எங்க காயிரம் எண்ணெய் காயிற வாசனை வரும். அது என்ன இதுல அடுப்படியில வச்சிருக்க, அடுப்படியில் யாரோ 10,000 கொடுறோம், நம்ம ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்போம். அடுப்படியும் தெரியாது, கேஸ் ஸ்டவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, நம்ம தூங்கிட்டு இருப்போம். எந்த ஒரு அதாவது நம்முடைய அந்த கரணங்கள், இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் மூலமாக இந்த படைப்பை அனுபவித்து ரசிக்கக்கூடிய ஒரு உள் உணர்வு நமக்குள் இருக்கிறது. அதுதான் நம்ம ஜீவாத்மா. அது இறைவனின் ஒரு பகுதி தான் சொல்றாங்க. சரியா? இப்ப கடைசியில 112வது தாரணா, கடைசி தாரணா. ஞான பிரகாசம் சர்வம். என்ன ஒரு அத்தாரிட்டிங்க! ஞான பிரகாசம் சர்வம் சர்வேண ஆத்மா பிரகாசக ஏகம் ஏக ஸ்வபாவத்வா ஞானம் ஞேயம் விபாவியதே. எல்லாத்துக்குள்ளயும் ஒண்ணுதான் இருக்கு. அது விளையாட்டு போட்டு இருக்கு. இதுதான் எப்படி இந்த கிராமங்கள்ல தெருக்கூத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இப்ப வந்து ராமாயணத்துல ஜாம்பவான் அவ்வளவா வரமாட்டார் இல்லையா, சுக்ரீவன் வரமாட்டார், வாலி எப்பாச்சும் வருவார். இதெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்கள். பரதன் அவர் காணாமையா போயிட்டு இருப்பார். ராமர் காட்டுக்கு வந்து பரதனுக்கு வேலையே கிடையாது. சோ பரதனை ஆக்ட் பண்ண அவர் என்ன பண்ணுவார், ராவணன் வருவார். திருக்குறள் பார்த்தவன், அவர் போல இருக்கேன்னு கேட்டிருக்க ஃப்ரெண்டு, அவர் தான்டா போடா அப்பா. மூஞ்சி பவுடர்லாம் மீசை மட்டும் பெருசா வச்சுப்பாங்க. ஏன்னா ராவணன் இல்ல, மீசை அப்படியே கருப்பு மயில உங்க மை வச்சு பெருசு பெரிய மீசை வச்சுக்கிட்டு ஒரு 10 அட்டைய தலையில ஒட்டிக்கிட்டு வந்தேன்டா ராவணன் குதிப்பார். ஒரு பரதர் பாரு இருக்காரு, அந்த ஆள் தான்டா அம்மா. இதுல ரொம்ப சகஜம். ஏன்னா பரதர் கடைசியில் தானே வருவாரு. அதுல பரதர் ஆக்ட் பண்ற நிறைய கேப் இருக்குது டைமு. யோ நீயே டபுள் ஆக்ட் கூடியா அப்படி பேசிப்பாங்க. அந்த கிரீன் ரூம் ஒண்ணு பேருக்கு ஒண்ணு இருக்குங்க கிராமத்துல, ஒரு 4 ஓலையை வச்சு கட்டிருப்பாங்க. அங்கதான் அவங்க ட்ரெஸ் மாத்தணும், அங்கதான் அவங்க ஒப்பனை கலையெல்லாம் பண்ணிக்கணும். இவன் பார்த்தவன். அதனால பரதர் ஆக்ட் பண்றவதான் ராவணன் ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ எது நிஜம் எது நிழல்? அந்த ஆக்ட் பண்றவருக்கு எப்படா காசு வாங்கிட்டு போவோம், எப்படா தெருக்கூத்து முடியும்னு அவருக்கு இருக்கும். வந்த வேலை முடிஞ்சதா, அடுத்த பஸ் எப்ப சார் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டீல வாங்கி கொடுத்துருக்கேன் சார், ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணீங்கன்ட்டு. என்ன தம்பி நீங்க சின்ன பிள்ளையா இருந்துகிட்டு இதெல்லாம் எத்தனை எடுத்துப்போம், எல்லாம் வயிற்று பழப்புங்க, எல்லாம் வயிற்று பழப்புங்கன்னு முடிப்பார். அப்ப என்ன என்னவோ பண்ணோம். அப்ப ஐ வாஸ் 10 years or 12 years. அந்த வயிற்று பழப்புன்ற ஒரு வார்த்தை என்ன என்னவோ பண்ணுங்க. நான் அப்ப கூட வேற நான் பஸ் ஏற்றி விடுவேங்க, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அந்த வயிற்று பழப்புங்கிறதுதான் என் ஆழ்மனத்துல யாருமே பசியா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு திடமான ஒரு முடிவு எனக்கு கொடுத்தது. பசின்னு யாருமே போகக்கூடாதுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பசிக்கு வந்து கை நீட்டதுக்கு பாருங்க, அது புனர்ஜென்மம், செத்து பழைக்கிறது. யாருமே பசின்னு கையேந்துறது அந்த ஈகோக்கு பெரிய ஹார்ட் முடியாது. அதுக்கும் தாண்டி பண்ணார். பசி வந்துட 10 பறந்து போங்கிறது எவ்வளவு நிஜங்கிறத உணர்ந்தவன். ஆக என்ன சொல்ற, ஞான பிரகாசம் சர்வம், அந்த ஒரே ஞானம் தாண்டா சர்வம் நான் இருக்கேன். என்ன ஒரு டிக்ளரேஷன் பை பைரவா. சர்வேன ஆத்மா பிரகாசக, ஆத்மனாக சைத்தன்யமாக சத்தாக சித்தாக ஆனந்தமாக இருக்கக்கூடியது நான் தான். ஏகம் ஏகம் ஒன்று தான். ஏக ஸ்வபாவத்வாத் ஞானம், அதை நீ உணர்ந்து கொள். அருண், வித்யா, பானு, விஜயபிரியா, தாரணு வேறுபாடு காட்டாது. அவங்களுக்குள்ள இருக்கிறது அந்த உண்மைங்கிற அந்த அன்பு கட்டு காட்டிட்டாரு. நீ அன்பின் பார்ப்பட்டு போயினால் அங்க சிவமாக நான் தானே உட்கார்ந்து இருக்கேன். என்னை நான் குத்திக்க முடியுமா? எனக்கு நான் துன்பத்தை விளைவித்துக் கொள்ள முடியுமா? அப்பொழுது விஜயபிரியாவுக்கு எப்படி துன்பத்தை விளைவித்து, தாராவுக்கு எப்படி துன்பத்தை? ஏனால் என்னை நானே துன்புறுத்திக் கொள்வது போல அவனா. வித்யாவிற்கு எப்படி ஒரு சுடுசொல் சொல்ல முடியும்? என்னை நானே துன்புறுத்திக் கொள்வது போல அல்ல. பானுவிடம் எப்படி சொல்ல முடியும்? அருணிடம் எப்படி சொல்ல முடியும்?
நான் தானே அங்கேயும் இருக்கிறேன், உருவங்கள் தானே வேறு, இருக்கும் அமுதம் ஒன்று தானே. என்ன டிக்ளரேஷன்! ஞான பிரகாசம். ஏய், நீ சைத்தன்யண்டா, நீ பிரகாசம். பந்தமும் விமுக்தியும் உன்கிட்டதான் இருக்கு. சர்வம் சர்வேன. இது மட்டும் நினைச்சுக்காத, அண்ட சராச்சரல கண்ணுக்கு தெரியற நட்சத்திரம் நான் தான், கண்ணுக்கு தெரிய கிரகங்களை நான் தான், அண்டவெளிய நான் தான், கேலக்சிஸ நான் தான். அந்த ஒரே உணர்வு தான் ஆத்ம பிரகாசக ஏகம் ஏக ஸ்வபாவாத். இதை மட்டும் நீ உணர்ந்துட்டீங்க. ஞானம் நேயம். அந்த ஞானம் உடையவனாக, அந்த ஞானம் என்ன அழகான வார்த்தை, ஞானம் ஞானம் ஞானத்துவ, ரொம்ப அழகான ஒரு அற்புதமான வேர்டு இது. இதை நான் எழுதி வச்சிருந்தேன் உங்களுக்கு சொல்லணும்னு. அற்புதமான ஒரு வேர்ட் அது. ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஞானம் நேயம். ஞானம்ங்கிறது வந்து விஸ்டம், நேயம்ங்கிறது ஞானத்தை உடையவன். புரியுதுங்களா? ஞானம் நேயம். இப்போ வந்து நம்ம வாழைப்பழம் சாப்பிடணும். வாழைப்பழம் சாப்பிடுறதுக்கு ஒரு அனுபவம், அது ஒரு ஞானத்தை கொடுக்குது. வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குது. நேயம், அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா நமக்கு சுகமா இருக்குங்கிறத தெரிந்து வைத்திருக்கிறேன் நான். அந்த தெரிந்து வைத்திருப்பவன் யார்? வாழைப்பழத்தை சாப்பிட்டா ரொம்ப சுகமா இருக்கு, குலோப் ஜாம் சாப்பிட்டா ரொம்ப சுகமா இருக்கு, சாப்பிடணும். அது உணர்ந்து பார்த்தா நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. ஆக ஞானம் நேயம், அந்த விஸ்டமும் நீதான், அந்த விஸ்டத்தை உள் அடக்கி கொண்டு இருப்பதும் நீதான். ஞானம் என்பது பெறப்படுவது, நேயம் என்பது அந்த ஞானமாகவே நீ மாறிவிடுவது. என்ன அழகான ஒரு முத்தாய்ப்பு இல்லை? எந்த ஒரு டிக்ளரேஷன்! ஞானம் பிரகாசம் சர்வ சர்வேண ஆத்மா பிரகாசக ஏகம். Finished. This is 112வது தாரணாவுல he gives a kind of an ending touch. I am everything. You understand that? எதுதான் மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார் முதல் போதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் போதம். எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாய், எல்லாவற்றுக்கும் உள்ளீடாக இருப்பதும் அந்த ஒன்று தான். இந்த ஞானம் நமக்குள் மலரும் பொழுது நீ பைரவ நிலையை அடைகிறாய். அழகா 112 தாரணாக்கள் நம்ம முடிச்சாச்சு. 137 வர்ஸ் முடிச்சிருக்கேன் நாம. இந்த அடுத்ததெல்லாம் வந்து அம்மா வந்து அப்பாவை புகழ்வாங்க. அப்பா வந்து சொல்லுவார், இதெல்லாம் ஒண்ணு சொன்னேன் நீ ரொம்ப பொறுமையா கேட்டான்ட்டு அம்மாவை அவர் புகழ்வார். அவங்க சொல்லுவாங்க, எந்த அடுப்பம் தியானம் பண்ண உட்கார்ந்து பொறுமையா சொன்னீங்களே, நீங்க எப்பேற்பட்டவர், நீங்க ஏற்பட்டவர். அம்மா வந்து அப்பாவை புகழ்வாங்க. அது ரொம்ப சுகமான ஒரு மங்களாசாசனம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மற்ற சூத்திரங்கள்லாம் ரொம்ப அழகு. அதுலயே தேவி சமிங்கம் எல்லாமே வந்து இந்த 112 தாரணாக்களையும் கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு பார்த்தோம். ரிவிஷன் மாதிரி ரொம்ப அழகா இருக்குங்க விஞ்ஞான பைரவெல்லாம். இது அடுத்து 138வது பாத்தீங்கன்னா, அப்ப சொன்னேனே இப்ப சொன்னேன் இது சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்கறச்ச ஞாபகம் எல்லாம் போகுமா, எவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க. ரிவிஷன் போக முடிச்சுட்டு ரொம்ப அழகா முடிக்கும். நாம அடுத்த வாரம் 138வது அந்த 112 தாரணாக்கள் முடிஞ்சது. அவர் சொல்லுவார், இந்த 112வது தாரணாவில் ஏதாச்சும் ஒண்ணு அவர் கேட்கிற விதமே வந்து ஒன்னா அத்தாரிட்டி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஐயோ பாவமா எடுத்துக்கலாம். 112 ஒன்னாவது செஞ்சு தொலைடா கேட்கிற மாதிரி இருக்கும். 112 ஒன்னாவது செய்ய மாட்டியா கெஞ்சிற மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மா ஆயாச்சு, குழந்தைய விட முடியாது. புரியுது? அம்மா படைச்சாச்சு, அம்மா தான் சாப்பாடு கொடுத்தாகணும். அம்மா பசிக்குதுன்னா சாப்பாடு வாடா மாவட்டன்னு கொடுக்கணும். அம்மா விளையாடின்னு இருக்கான்னு விளையாடா சீக்கிரம் சாப்பிடறான்னு சொல்லலாம். அப்போ அம்மா ஆனதுக்கு அப்புறமா தன்னுடைய இருப்பிலையும் தூக்கி வச்சுட்டு வரணும். அந்த ஒரு அற்புதமான விஞ்ஞான பைரவா தாய்மை நிறைந்தது, தன் தந்தையினுடைய ஒரு ஆண்மையும் நிறைந்தது. அப்ப சொல்லுவார் இவர், இந்த ஒண்ணுத்துல எதனா ஒண்ணு பண்ணி தொலைக்க சொல்லு அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அம்மா சொல்லுவார், 112 ஒன்னாவது செய்யண்டா எனக்காக கெஞ்சுவாங்க. இந்த தாய்மையும் தந்தைகள் ரொம்ப அதான் திருப்பி தான் வரும். தோடுடைய செவியன், தோடுடைய செவியன் விடை மீறியோர் மீ தூவெண்மதி சூடி
காடுடைய சுடலை பொடி பூசியோர் உள்ளம் கவர் கள்வன் தேடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்து வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே தோடுடைய செவியன் விடையோரியோர் தூவெண் மதிசூடி. அப்பா கேப்பார், எங்கடா அவன் கடை வாயில பால் வழிஞ்சுட்டு இருக்க, யார் பால் கொடுத்தா? அதோ அவாதான் கொடுத்தா. பார்த்தா அங்க சிவபெருமான் தன்னுடைய நந்தீஸ்வரம்ல உட்கார்ந்து இருக்கார், அம்மாவோட உட்கார்ந்து இருக்கார். யாரு கொடுத்தாங்கிற? தோடுடைய செவியன். தோடு பெண்கள் அணிவது, செவியன் என்பது ஆண்பால் விகுதி. அது எப்படி ஆண்பால் சேர்ந்து இருக்க முடியும்? அது பாரு, அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காளே, அதோ தோடு போட்டுக்கிற அம்மா தான் எனக்கு பால் கொடுத்துச்சு, குடிச்சேன். அந்த குழந்தைக்கு மடலையில சொல்ல தெரியல. ஞான சம்பந்தர் சொல்ற, தோடுடைய செவியன் விடை மீறியோர் தூவெண் மதிசூடி. அவர் எப்படி இருக்கார்? காடுடைய சுடலை பொடி பூசியோர் உள்ளம் கவர் கள்வன். என்ன திருடிட்டார்? நான் இங்க இல்ல, அவர் என் உள்ளத்தை திருடிட்டார். அவர் என்ன சுடலை பொடி பூசியிருக்கார். அது என்ன அழகு? சுடலை பொடி, சுடுகாட்டு பொடி பூசும் என்ன? அவர் பிட்சாதிபதி இல்ல, அவர் மேல என்ன ஒரு அட்ராக்ஷன்? தேடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த. அவன் அருளாலே அவன் தாழ்வானி, அவன் அருள் எல்லாம் அதுவும் முடியாது. தேடுடைய மலரால் அவர் செலக்டட் ஸ்பெஷல் பூல எடுத்து அவர் அர்ச்சனை பண்றார். அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்காரு அந்த கள்வர். பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. பெம்மான் உலகத்துக்கே பெரியவன், இவர் தான் பெரியவன். அவர் தான் கொடுத்தார் பால். அவரை கேள்வி, என்ன ஏன் கேட்டு தொலைகிற? அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. இவனை குழந்தைன்னு எடுத்துக்கிறதா குருன்னு எடுத்துக்கிறதா? என்னடா சொல்லி தொலைகிற? அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல, கையை மட்டும் காடு. அங்கவா இன்னும் அற்புதம் இல்ல? சீர்காழிங்க போயிட்டு வாங்க. சீர்காழி கோயில போனீங்கன்னா 3 நிலை அடுக்குகள் இருக்கும். அது ஒண்ணுமே ரொம்ப அற்புதமானது. இது சொல்லணும்னா, நீங்க முதல் நிலையில போனீங்கன்னா சிவலிங்கத்தை பார்க்கலாம். அம்பாளுடைய உச்ச தன் தாய் அம்மையார் தனி கோயில் இருக்கு. சிவலிங்கத்தை பார்த்துட்டு 2ஆம் நிலை அடுக்குக்கு போனீங்கன்னா இப்படி படிக்கட்டு ஏறி இப்படி போன உடனே பிரம்மாண்டமா உட்கார்ந்துருப்பார். அப்படியே உட்கார்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி திக்குனாகும். இதெல்லாம் பேஸ்ட் ஆன் சைக்காலஜி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ மனசு திக்குனுதோ அப்ப அங்க வெற்றிடம் ஏற்படும். You are sure to attain a thoughtless state. That is the Bhairava state. இதுக்காக நீங்க ஸ்ரீகழி போயிட்டு அந்த 2ஆவது இடத்துல போறதுக்கு அப்படி திரும்பணும். எவ்வளவுதான்? ஒரு 10 அடி தான் வருது. எல்லாருக்குமா இல்ல எனக்கு மட்டுமா? அந்த 10 அடி தூரத்துல உங்களுக்கு பிரம்மாண்டமா இருப்பார் தட்சிணாமூர்த்தி. அப்படி பார்க்கணும். ஒரு 12 அடி உயரத்துக்கு இருப்பார். உங்களுக்கு அவருக்கு ஒரு 10 அடி கூட இடைவெளி இருக்காது. அப்படின்னு திக்குன்னு அரைச்ச அங்க அவரை தவிர எதுவுமே கிடையாது. அது பைரவா ஸ்டேட். நீங்க போயிட்டு வரணும். அது போல சீர்காழி, அதுதான் பிரமாபுரம். சீர்காழிக்கு மற்ற பழைய பேர் இலக்கிய பேர் பிரமாபுரம். பீடுடைய பெருமை வாய்ந்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இவனன்றே அவர் தான் ஏன் பால் கொடுத்தாரு? இவர் கொஞ்சம் கன்ஃபியூஷன். எங்கயா அப்பா பால் கொடுத்தாரு மனுஷன்? அப்பொழுதுதான் விடையேறியா அவரால அவங்க அப்பா அம்மாவுக்கு பாக்கியம் கிடைக்குது, சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்குது. அவன் ஞான குழந்தை, அவன் எங்கள் குழந்தை, அவன் எங்கள் பெருமை பாடி இவ்வுலகம் பூராவும் எங்களுடைய பெருமையை சிவன் சிவ கொழுந்தாக பறைசாற்றக்கூடிய அந்த அற்புதமான அப்பேற்பட்ட சனாதன தர்மங்கள் சுகமானது. அனுபவி நம்ம தேவைகளை ரொம்ப குறைச்சிருக்கு. நம்ம தான் மத்தில போய் நமக்கு என்ன கொஞ்சம் சாப்பாடு, தண்ணி, தூக்கம், அப்படிச்செல்லாம் இறைமை சிந்தனை தானேங்க. என்ன அழகான ஒரு அடுத்த வாரம் பார்க்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். ஜெய் குருதேவ்.